ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு ஓட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமிக் ஃபேக்கல்டி. ஐ எம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 7 years. ஸோ நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் அப்படிங்கிறத இந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 கோர் ஏரியா ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம ஒரு ஃபவுண்டேஷனல் கிளாஸஸை டீச் பண்ணி அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம சேனலில் போடுறோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லபடியாக ஆரம்பமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளேலிஸ்டோடையும். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமியில் வந்து ஆல்ரெடி 10 வீடியோ பார்த்துட்டோம். இந்த 10 வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வி டிஸ்கஸ் அபவுட் தி இன்ட்ரடக்ஷன் அண்ட் தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிவைக்யூஸ். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் வீடியோலேருந்து 5th வீடியோவில் 9th 10th என்சிஆர்டி பார்த்தோம். 6th to 10th வீடியோவில் நம்ம 11th என்சிஆர்டி பார்த்துட்டோம். ஸோ 9th 10th 11th இந்த 3 என்சிஆர்டியும் ஃபுல் டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு என்சிஆர்டியோட ஃபுல் கவரேஜும் கிடச்சிட்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ப்டாக இருக்கீங்க, என்சிஆர்டி படிக்கலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு படிக்கணும். ஸோ அந்த என்சிஆர்டி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த என்சிஆர்டியை வந்து சீக்கிரமாக முடிச்சிருவீங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நீங்களாக படிக்கிறப்ப தான் கொஞ்சம் லேட் ஆகும், புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த செஷன் பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ டோன்ட் ரீப்ளேஸ் யுவர் என்சிஆர்டி ரீடிங் வித் மை வீடியோஸ். என் வீடியோஸ் பார்த்து கதையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க. இது என்ன என்னுடைய அட்வைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம 11th செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம 11th and 12th வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பேசிக் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமி அண்ட் வேரியஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபவுண்டேஷன். ஸோ பேசிக்காக வந்து வாட் இஸ் எக்கனாமி, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, அப்புறமா வந்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, அப்புறமா வேரியஸ் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் டைப்ஸ் அண்ட் ஹவு இந்தியன் எக்கனாமி ஹேஸ் ட்ராவல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ வந்து இந்த 11th வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 12th வீடியோவில் வில் பி சீயிங் சம் பார்ட் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட ஓல்டு பிளேலிஸ்டோடைய ஃபார்மேட்டில் தான் இப்போ அடுத்த கொஞ்சம் வீடியோக்கள் போகும். ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே போவோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் தி types and sectors of economy and basic features and the basics related to Indian economy அந்த ஏரியா எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு இத்தனை நாள் என்சிஆர்டி கிளாஸ் போச்சு, இன்னிலேருந்து வந்து கான்செப்சுவல் கிளாஸஸ் தான் போகுது. ஸோ அந்த கான்செப்சுவல் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் கீழே பிடிஎஃபாக கொடுத்துருவேன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸஸை பார்த்து நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ, வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். கிளாஸை கவனித்து ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. நான் இங்கே வரைகிறதெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக வரையுங்க. நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ், நான் சொல்கிற ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்லைட்ஸில் இருக்காது. அது நான் வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக. நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸை நிச்சயமாக யூ ஹாவ் டு ரைட் இன் யுவர் ஆன்சர். அதாவது உங்களுடைய ரன்னிங் நோட்ஸில் நீங்கள் நிச்சயமாக எழுதணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு நீங்கள் புக்ஸ் எடுத்து பார்க்குறப்போ, ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு ரிமெம்பர் திஸ் என்டையர் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் இன் தி லாங் ரன். ஸோ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்கள் ரன்னிங் நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு டேக் ரன்னிங் நோட்ஸ். நம்ம ப்ரீவியஸில் போட்ட செஷன்லேயும் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபுல்லாக டீச்சிங் மோடில் போனேன். ஆஸ்பிரன்ஸ் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கை பார்க்கலாம். ஸோ 11th வரைக்கும் என்சிஆர்டி பார்த்தா போதும். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியை விட 12th ஸ்டாண்டர்டுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் என்சிஆர்டிக்கு பதிலாக 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸே பார்க்கலாம். அதில் நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சங்கர் கணேஷ் புக்கோ இல்லைனா வந்து ரமேஷ் சிங் புக்கோ இந்த மாதிரியான புக்ஸையும் ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி புக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பாருங்கள். பட் இந்த கிளாஸஸ் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் எக்கனாமிக்ஸ். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? பொதுவாக வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எது, வாட் டு யூ மீன் பை எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங் யோசிச்சு பார்த்தா, எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது எக்கனாமிக்ஸில் we are having resources. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸஸை we have to make use of the best, and using that resources we are going to produce, distribute and consume the goods and services. So study of how these resources are used efficiently for
ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன், அதாவது உற்பத்தி பகிர்வு நுகர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நேச்சரில் வந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. லைக் கோல் இருக்குது, அயன் அண்ட் ஸ்டீல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதாவது பிளான்ட்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், அப்புறமா வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸே இருக்குது. இந்த மாதிரி ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எங்கெங்க பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சரில் பண்ணுவோம், அப்புறமா இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுவோம், அப்புறம் சர்வீஸ் செக்டரில் பண்ணுவோம். இப்படி ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஹவு வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் டு தி அதர் ஃபர்ம்ஸ் அண்ட் அதர் பீப்புள் அண்ட் ஹவு திஸ் பீப்புள் ஆர் கன்சியூமிங் இட். ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடி ஆஃப் how society uses the scarce resources. So scarce resources to produce valuable commodities, distribute them among the different people. So simple ah solana production, distribution and consumption of goods and services. So how economy uses its scarce resources to produce, distribute and consume goods and services. இத பத்தி படிக்கிறதா எக்கனாமி. ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் இதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கறது தான் எக்கனாமிக்ஸ். இந்த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிற இந்த 3 ஆஸ்பெக்டில் வந்து தான் எக்கனாமியில் வந்து வேரியஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த பிளேயர்ஸோடைய இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வேரியஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆர் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கனாமியில் இந்த 3 விஷயத்தை பண்ணுறதுக்கு we are having 5 important factors. ஸோ அந்த 5 important factorsக்குள்ளே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்பையும் படிக்கலாம். ஸோ அப்போ எக்கனாமிக்குள்ள இருக்க அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எக்கனாமிக்ஸ்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்குள்ள 5 ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா உங்களையும் எங்கேயும் மாதிரி சாதாரண வீட்டுவாசிகள், அதாவது லைக் நார்மல் பீப்புள் ஹூ லிவ். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ம்ஸ். ஃபர்ம்ஸ்னா வந்து கம்பெனிஸ் ஆர் பிஸ்னஸஸ் விச் யூசஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ், அதான் வந்து ரெண்டாவது, அதாவது பிரைவேட் செக்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மூணாவது வந்து கவர்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் தி எக்கனாமி. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து இட் ரன்ஸ், இட் ப்ரொபல்ஸ், இட் ரெகுலேட்ஸ், இட் ஆல்டர்ஸ் தி எக்கனாமி. ஸோ கவர்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து எக்கனாமியில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, ஸோ வி ஆர் ஹேவிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் அஞ்சாவதா ஃபைனலாக வந்து நமக்கு எக்கனாமியில் இருக்கிறது வந்து வி ஆர் ஹேவிங் எக்ஸ்டர்னல் செக்டர். இந்த எக்ஸ்டர்னல் செக்டரில் வந்து நமக்கு யார் இருப்பா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் செக்டரில் நமக்கு இந்த எக்ஸ்போர்ட்ஸு, இம்போர்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் ஆஃப் தட் எக்கனாமி வித் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. ஸோ அப்போது ஒரு எக்கானமிக்குள்ளே இருக்கிற 5 முக்கியமான செக்டர்ஸ் யார் யார் அப்படி ஃபேக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸு, அது நம்மள மாதிரியான சாதாரண மக்கள், ஃபர்ம்ஸ் அதாவது கம்பெனிஸ் விச் ரன்ஸ் தி பிஸ்னஸ், பிரைவேட் செக்டர், நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டர், அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் ஃபைனலாக எக்ஸ்டர்னல் செக்டர். இப்படி 5 செக்டர்ஸ் ஆர் 5 பிளேயர்ஸ் ஆர் 5 ஃபேக்டர்ஸ் எப்படி வேணால் அதை சொல்லிக்கலாம். இப்படி 5 செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி தான் குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் எக்கனாமி. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, ஸோ வி ஆர் யூசிங் தி ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் டு ப்ரொடியூஸ், டிஸ்ட்ரிபியூட் அண்ட் கன்சியூம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஹூ ஆர் ப்ரொடியூசிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் கன்சியூமிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா இந்த 5 பேர் தான். இந்த 5 பேருக்குள்ள தான் இந்த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் நடக்குது. இந்த 5 பேருக்குள்ள தான் நடக்குது, இதை தாண்டி யாரும் இல்லை. இந்த 5 பேருக்குள்ள நடக்கிற தான் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷனை நம்ம படிக்கிறோம். ஸோ ஆல் தி 5 பீப்புள் ஆர் இன்டர் ரிலேட்டட் அண்ட் தே ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர். அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷன் பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 5 பிளேயர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபார்மிங்கில் வி ஆர் ப்ரொடியூசிங் கிராப்ஸ். ஸோ ரைஸ், வீட் அதெல்லாம் வந்து ஃபார்மிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் செக்டரில் நம்ம வேரியஸ் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி, எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மெடிக்கல் சர்வீசஸ், லாயர்ஸ், இந்த மாதிரியான வேரியஸ் சர்வீஸ் செக்டர்ஸ் இருக்குது. ஐடி செக்டர். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் செக்டரில் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா செக்டர்ஸுடைய ப்ரொடக்ஷனும் நடக்குது. அதை வந்து மக்கள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டர் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் செக்டரில் வந்து அதான் மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேருவோம். மக்கள் ஆர் பையிங் இட் அண்ட் கன்சியூமிங். ஸோ அதான் வந்து ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தி basic aspects about the economics.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு பி நம்ம வந்து செஷன் ஒன்லேயே நம்ம பார்த்துட்டோம் இதை பற்றி. ஸோ என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வேற, எக்கனாமி அப்படிங்கிறது வேற, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேற. எக்கனாமிக்ஸ் இஸ் அ லார்ஜ் அம்ப்ரல்லா சப்ஜெக்ட். இந்த 5 செக்டர்ஸ்குள்ள நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி நம்ம வேர்ல்டு வைட் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட சப்ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ லார்ஜ் அம்ப்ரல்லா சப்ஜெக்ட். இட்ஸ் அ வெரி பிக் ஃபீல்டு இன் தி ஹியூமனிட்டிஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு லார்ஜ் ஃபீல்டுக்குள்ள அதோட இன்ட்ராக்ஷன் பற்றி எல்லாம் படிக்கிறப்போ வேரியஸ் தியரிஸு, டெரிவேஷன்ஸு, ஃபார்முலா, கிராஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு டேட்டா, கிராஃபு, ஃபார்முலா இப்படி வரும்னு நினைப்போம். ஸோ அது கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து பெரிய எக்கனாமிக்ஸ். நமக்கு சிலபஸில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா we are not having this word called economics in our syllabus. நம்ம சிலபஸ்ல என்ன வேர்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்து பாருங்க, மெயின் சிலபஸ் எடுத்து பாருங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு தான் இருக்கும். ஸோ எக்கனாமி அப்படிங்கிற ஒரு லார்ஜ் அம்ப்ரல்லா சப்ஜெக்ட் உள்ள இருக்கிற ஒரு சப் காம்போனன்ட் அப்படிங்கிறது தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமி அப்படிங்கிற இந்த லார்ஜ் அம்ப்ரல்லா சப்ஜெக்ட் உள்ள இருக்கிற ஒரு குட்டி சப் காம்போனன்ட் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அண்ட் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்போ எக்கனாமிக் உள்ள இருக்கிற ஒன் ஆஃப் தி சப் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ். ஒரு கண்ட்ரியவோ ஒரு நாட்டையோ டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போறது தான் டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அந்த கண்ட்ரியை வந்து எப்படி டெவலப் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட்னா ப்ரொவைடிங் வெல்ஃபேர் and uplifting the standard of living of people and providing them the peace and security. அதாவது நாட்டு மக்களுக்கு முன்னேற்றம். அதாவது we have to uplift their standard of living, we have to improve their quality of life, we have to provide them welfare. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், குவாலிட்டி ஆஃப் லைஃப், வெல்ஃபேர், இது மூணுத்தையும் மக்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்குறப்போ அவங்களோட சுச்சுவேஷன்லையும் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணும். இதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக டெவலப்மெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்படி நாட்டு மக்களுக்கு இந்த டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தேவைப்படுதோ அதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த டெவலப்மெண்டல் பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் சிலபஸில் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். மெயின் சிலபஸோட GS3யோட ஆரம்பமே இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி தான் கடந்த 5 வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். வாட் இஸ் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கிற அந்த NCERT-யோட 5 வீடியோஸையும் பார்த்தோம். அந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்தாலே இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 11வது வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ யூ வில் ஆல்ரெடி ஹேவ் குட் ஐடியா அபவுட் வாட் இஸ் தட். ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். சரியா? இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல நடக்கிறப்போ அதை நம்ம எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டடி ஆஃப் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இஸ் கால்ட் அஸ் இந்தியன் எக்கனாமி. ஸோ இதே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் படித்தா அது தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் இந்தியன் எக்கனாமி. அதுவே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு படித்தா தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து எக்கனாமி இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிக்க போகிறது இல்லை. அது ரொம்ப பெரிய ஃபீல்டு. ஓகே. ஸோ நமக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் இது வந்து டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த இமேஜரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ். நம்ம நாளைக்கு வந்து ஒரு பியூரோக்ராட்டா, ஒரு சிவில் சர்வெண்டா, IAS, IPS, IRS, IFS இந்த மாதிரி 20க்கு இருக்கிற அந்த கவர்மெண்ட் சர்வீசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம மக்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தேவையோ அதுதான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அது படிச்சுக்கிட்டா போதும். ஸோ நாடு முன்னேறுதா அதை பற்றின படிப்பு தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இந்த என்டையர் சப்ஜெக்டையும் வந்து வி ஆர் டிவைடிங் இன்டு 2. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் தி எக்கனாமிக்ஸ் இன் தி லார்ஜ் ஸ்கேல். அதாவது ஒரு எக்கனாமியை வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ஒரு லார்ஜ் ஏரியாவில் இந்த எல்லா கான்செப்டையும் படிக்கிறதுக்கு பேர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் அதை வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் படிக்கிறதுக்கு பேர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆஸ் தி நேம் சேஸ் மேக்ரோ மைக்ரோ அப்படிங்கிறது சைஸை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ எக்கனாமி ரிலேட்டடாக, டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து ஒரு லார்ஜ் ஏரியா லைக் இந்தியா லெவலில் படிக்கிறது, இல்லை தமிழ்நாடு லெவலில் படிக்கிறது, அப்படி எக்கனாமி வைடான விஷயங்கள். ஸோ பொதுவாக அந்த எக்கனாமி வைடான விஷயங்கள் பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோடைய பட்ஜெட் வந்து எப்படி இருக்கு, ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட் எப்படி இருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கே செலவு பண்ணுறாரு, ஒரு இண்டிவிஜுவலோட சேலரி அவரோட எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு ஃபேமிலியோட சேலரி அதோட எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாசஸ், ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி, ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடிங் எக்கனாமி அட் தி லார்ஜ் ஸ்கேல். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடிங் எக்கனாமிக்ஸ் அட் ஒன் இண்டிவிஜுவல் லெவல், ஒரு ஃபேமிலி லெவல், ஒரு கம்பெனி லெவல். உங்களுக்கு புரியுதா? எக்கனாமி ஃபுல்லாகவும் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத படிக்கிறது பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் அபவுட் ஸ்டடிங்
how much the prices of goods and services has risen throughout the economy. ஸோ எக்கனாமி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு படிக்கிறது இன்ஃப்ளேஷன். தக்காளியோட விலை மட்டும் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். வெறும் தக்காளி ஓடங்கிற அந்த ஒரு கமாடிட்டியோட விலை உயர்வை பற்றி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இந்தியன் எக்கனாமியில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு படித்தா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆஸ் அ ஹோல் படித்தா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசிஎஸோட ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு படித்தா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதான் மேக்ரோக்கும் மைக்ரோக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நம்ம சிலபஸில் இது வரைக்கும் 90 to 95% வந்து கேள்வி எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து ரேராக தான் கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட டீச்சிங்கும் அதே மாதிரி தான். ஒரு 90 to 95% நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் மைக்ரோ எக்கனாமிக்ஸை விட போகிறதில்ல. மைக்ரோ எக்கனாமிக்ஸை நான் நடத்த போகிறேன். எந்த ஆஸ்பெக்டில் நடத்த போகிறேன்னா அதுதான் வந்து 12th வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 11th வீடியோவில் நம்ம பேஸ் ஃபார் மைக்ரோ எக்கனாமிக்ஸை பார்க்கலாம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட் அன் இண்டிவிஜுவல் குரூப் ஆர் கம்பெனி லெவல். ஒரு இண்டிவிஜுவல் லெவல் ஒரு குரூப் லெவல் படிக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் நேஷனல் எக்கனாமி ஆஸ் ஹோல். ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோலாக படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ் கம்பெனிஸ். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் தி இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் நேஷன்ஸ் அண்ட் வேர்ல்டு எக்கனாமி. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி அப்படிங்கிறது மைக்ரோனா, இது வந்து வேர்ல்டு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, குஜராத் எக்கனாமி, கர்நாடகா எக்கனாமி அப்படின்னு படிக்கிறது தான் உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, இன்ஃப்ளேஷனு, ஜிடிபி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கன்சியூமர் ஈக்குலிபிரியம், ஸோ இன்கம்ஸ் அண்ட் சேவிங்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து தேர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், ஜிடிபி இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம படிக்கிறது வந்து எக்கனாமி ஆஸ் அ ஹோல், இந்தியா ஆஸ் அ ஹோல் வேலையின்மை எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு படிப்போம். இந்தியா ஆஸ் அ ஹோல் ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு படிப்போம். ஸோ இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி எவ்வளோ, தமிழ்நாடோட டோட்டல் ஜிஎஸ்டிபி எவ்வளோ அப்படின்னு நம்ம படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ கன்சியூமர் ஈக்குலிபிரியம், கன்சியூமர் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எவ்வளோ விலைவாசிகள் கொடுக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் கூடோட டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன, எக்கனாமி ஆஸ் அ ஹோல் ஆஸ் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னன்னு பார்க்கறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா, ஒரு பர்டிகுலர் தக்காளிக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது கன்சியூமர் ஈக்குலிபிரியம். அண்ட் இண்டிவிஜுவல் இன்கம், தனி மனிதனுடைய இன்கம்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பற்றி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ள வந்து வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ், ஸோ நம்ம சிலபஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் படிக்க போகிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் தி ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ஸ்டடிஸ் பிஹேவியர் ஆஃப் தி எக்கனாமி ஆஸ் அ ஹோல் அண்ட் நாட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ். திஸ் லுக்ஸ் அட் எக்கனாமி வைடு ஃபினாமினா. ஸோ ஜிடிபி, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், ரேட் ஆஃப் க்ரோத், ப்ரைஸ் லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் would look how increase and decrease of net exports would affect the nation's capital account and how GDP would be affected by unemployment rate. ஸோ இந்த மாதிரி ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு நம்ம சிலபஸில் பார்க்குறதுனால எக்ஸ்டர்னல் செக்டர், எக்ஸ்போர்ட்ஸு, இம்போர்ட்ஸு, அப்புறமா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பட்ஜெட் அக்கௌண்ட், ஃபிஸ்கல் டெபிசிட், அதுக்கப்புறம் ரெப்போ ரேட்ஸ், இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? எக்கனாமி ஆஸ் அ ஹோலில் மணி சப்ளை எவ்வளோ இருக்குது, அது ஆர்பிஐ எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறதா மானிட்டரி பாலிசி. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் அண்ட் எக்கனாமி. ஸோ ஆர்கனைசிங் அண்ட் எக்கனாமினா ஹவு தி ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ், அதாவது ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து யார் வந்து முன்னிறுத்தி பண்ணுறா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஸோ ஹூ இஸ் டூயிங் திஸ் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆர் ஹூ இஸ் ப்ரொபல்லிங் தீஸ் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பல்லிங் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டிஸ், அதை யார் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் எக்கனாமியை. என்னவா ஆர்கனைஸ் பண்ணுறோம்? வி ஆர் ஆர்கனைசிங் எக்கனாமி ஆஸ் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, ஸ்டேட் ஆர் கம்யூனிஸ்ட் எக்கனாமி ஆர் மிக்சட் எக்கனாமி. ஸோ ஹூ இஸ் propelling or who is doing the production, distribution and consumption or who is leading the production, distribution or consumption அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை மூணா பிரிக்கிறோம். ஸோ அந்த ஹூ அப்படிங்கிறது யாருன்னா கவர்மெண்டா, பிரைவேட்டா. ஸோ நம்ம எக்கனாமிக்ல மொத்தம் 5 செக்டர்ஸ் பார்த்தோம்ல, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் இருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸ்டர்னல் செக்டர். இதுல எக்கனாமியை ரன் பண்றது கவர்மெண்டா இல்ல பிரைவேட்டா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த மூணா எக்கனாமியை பிரிக்கிறோம். So whether it is a capitalistic economy like in USA,
ஸோ ஸ்டேட் எக்கனாமி ஆர் இது வந்து சம் பீப்புள் தே மைட் ஆல்சோ கால்ட் அஸ் கம்யூனிஸ்ட் எக்கனாமி ஆர் சம் மே ஆல்சோ கால்ட் அஸ் சோஷியலிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டேட் எக்கனாமி ஆர் மிக்சட் எக்கனாமி. ஸோ நான் 11th என்சிஆர்டியில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி வந்து நம்ம 11th என்சிஆர்டி வீடியோவை வந்து 11th என்சிஆர்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போவே நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் டச் பண்ணியிருப்பேன். ஸோ வாட் இஸ் தி ஹவு எக்கனாமிக்ஸ் வந்து 3 லெவலில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா வி ஆர் ஆஸ்கிங் 4 கொஸ்டின்ஸ். அந்த 4 கொஸ்டின்ஸோட ஆன்சர் கிடைக்கிறப்போ நமக்கு இது கிடைச்சிடும். ஸோ இன் ஜென்ரல் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படின்னா எக்கனாமியை முன்னிறுத்தி ரன் பண்ண போகிறது பிரைவேட் செக்டர். ஸோ பிரைவேட் செக்டர் டாமினேட் பண்ணி அவங்க தான் எக்கனாமியை ரன் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறது தே வில் நாட் இன்டர்ஃபியர் இன் தி எக்கனாமி. கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு வாட்ச் தி எக்கனாமி அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பி ஆஸ் அ சூப்பர்வைசர். ஒரு சூப்பர்வைசர் மாதிரி தான் கவர்மெண்ட் இருக்கும், மேற்பார்வை பார்க்கும். எக்கனாமியில் ஏதாவது பிரச்சனைனா தலையிடுமே தவிர எல்லாம் வரவே வராது. ஸோ இதுக்கு பேர் தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறது தான் தே ஆர் கோயிங் டு லீட் தி எக்கனாமி அப்படிங்கிறது தான் கேபிட்டலிசம். ஸோ இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் ஹூ வி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கால் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஆடம் ஸ்மித் வந்து வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு அவருடைய ஒர்க் ஒரு புக் இருக்கு. ஸோ அதில் வந்து ஹீ டாக்ட் அபவுட் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ அந்த கேபிட்டலிஸ்டிக் ஐடியாவை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்ட எக்கனாமி தான் இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னா எது? இப்போ இருக்கிற கரண்ட் யூஎஸ்ஏ, கனடா, வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் பிரிட்டிஷ், பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், இட்டாலி, நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ ஒரு எக்கனாமி, ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பிரைவேட் செக்டர் தான் டாமினேட்டிங் ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்கானமியில் கவர்மெண்ட் தான் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ளே தி டாமினன்ட் ரோல். கவர்மெண்ட் தான்ப்பா டாமினன்ட், பிரைவேட் செக்டரே இருக்காது. தேர் இஸ் நோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கம்யூனிசம். ஸோ இந்த கேபிட்டலிசமை கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்போசிஷனாக வந்த ஒரு ஐடியாலஜி தான் எது அப்படின்னு பார்த்தா கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த சோஷியல் திங்கர், இல்லைனா எக்கனாமிக் திங்கர், இல்லைனா பொலிட்டிக்கல் திங்கர். அவரை வந்து நம்ம மூணு இதுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஸோ கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த திங்கர் கொண்டு வந்த கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா எக்கனாமியில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு முக்கியமான காரணமே எது அப்படின்னா இந்த பிரைவேட் செக்டரும் அந்த பிரைவேட் செக்டர் வந்து சம்பாதிக்கிற கேபிட்டலும் தான். ஸோ அந்த பிரைவேட் செக்டருடைய ஓனர்ஷிப் இருக்கிறதுனால தான் எக்கனாமியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஸோ எக்கனாமியில் ரிச் அண்ட் புவர் இருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிரைவேட் செக்டரே ஒன்று இருக்கக்கூடாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கக்கூடாது, தனிநபர் சொத்து அப்படின்னே ஒன்று இருக்கக்கூடாது. எவ்ரி திங் அண்ட் எனி திங் இந்த எக்கனாமி வில் பி ஓன்டு ஒன்லி பை கவர்மெண்ட். அந்த நாடே யாருக்கு சொந்தம்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். சரியா? அண்ட் அந்த கவர்மெண்ட் தான் எக்கனாமி நடத்தும். அப்போ நாட்டு மக்கள் எல்லாருமே வேலை செய்யறவங்க தான், தொழிலாளிகள் தான், நோ முதலாளி. ஸோ முதலாளிகளே இல்லாம அரசாங்கம் மட்டும்தான் ஒரே முதலாளியா இருக்க போகுது. அண்ட் நாட்டு மக்கள் எல்லாருமே தொழிலாளி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஏர்ன் தேர் மணி அண்ட் தே ஆர் கோயிங் டு லிவ் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கம்யூனிசம். ஸோ இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறதுல ஸ்டேட், அதாவது ஸ்டேட்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட்னு அர்த்தம். ஸோ பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஸ்டேட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா கவர்மெண்ட். சரியா? ஸோ ஸ்டேட் தான் எக்கனாமியை முன்னிறுத்தி கொண்டு போக போகுது. அண்ட் பிரைவேட் செக்டருங்கிறதே ஒன்று இருக்காது. ஸோ பிரைவேட் செக்டரே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கம்யூனிசம். ஸோ தேர் ஓன்ட் பி எனி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கம்யூனிசம் அப்படின்னு நீங்க நம்ம பார்க்குறப்போ கம்யூனிசம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்ம் பார்க்குறோம். நிறைய பேர் கம்யூனிசம்க்கு சோஷியலிசம்க்கு டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ கம்யூனிசம்க்கு சோஷியலிசம்க்கும் நம்ம பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் சொல்லலாம். பட் நான் இங்கே வந்து வெறும் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி வில் டிஸ்கஸ். நீங்கள் பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற 11th என்சிஆர்டியில் நீங்கள் வந்து இதை படிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாலிட்டி என்சிஆர்டி. ஸோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல கம்யூனிசம்க்கும் சோஷியலிசம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கம்யூனிசம். ஸோ அங்கே தனிநபர் சொத்துங்கிறதே இருக்காது. அப்போ நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து தனிநபர் சொத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி டெமோக்ரஸியில கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. ஸோ தட்ஸ் வை கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ரெவல்யூஷன் மூலமா ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ கம்யூனிசம் அப்படிங்கிற ஐடியாலஜி ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல தான் கொண்டு வர முடியும். அண்ட் டிக்டேட்டர்ஸால தான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ் ஆர் டிக்டேட்டர்ஷிப். அப்போ சோஷியலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லிபரல் வெர்ஷன் ஆஃப் கம்யூனிசம் தான் வந்து சோஷியலிசம். ஸோ கம்யூனிசத்தோடைய ஒரு சிம்பிளர் வெர்ஷன். ஸோ கம்யூனிசம் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே கூடாது, யாருக்குமே தனிநபர் சொத்தே கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. ஆனால் சோஷியலிசம் அப்படி இருக்காது. சோஷியலிசம் என்ன சொல்லணும் அப்படின்னா பிரைவேட் செக்டர் இருக்கலாம்பா, தனிநபர் சொத்து வச்சுக்கிறியா வச்சுக்கோ, ஆனால் கவர்மெண்ட் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும், நீ சைடு தான். ஸோ கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பிளே தி மேஜர் ரோல் அண்ட் private sector is going to play the
காம்ப்ளிமெண்ட்ரி ரோல். காம்ப்ளிமெண்ட்ரி ரோல்னா நீ சைடு தான், நீ காம்ப்ளிமெண்ட்ரி ரோல் பார்த்துக்கோ, தலையிடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் சோஷியலிசம். ஸோ கம்யூனிசம்ல தேர் ஓன்ட் பி எனி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் சோஷியலிசம்ல தேர் வில் பி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தேர் வில் பி பிரைவேட் பிளேயர்ஸ் ஆல்சோ. பட் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்காது. கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டு தி ஆல் தி லீடிங். ஸோ வாட் இஸ் மிக்சட் எக்கனாமி தென்? மிக்சட் எக்கனாமியில் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷனில் கொண்டு வந்த ஐடியாலஜி தான் கேபிட்டலிசம். கால் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற அவருடைய புக்கில் கொண்டு வந்த ஐடியாலஜி தான் கம்யூனிசம். அண்ட் இந்த ரெண்டுமே கேபிட்டலிஸ்டம், அதாவது பிரைவேட் செக்டரும் இருக்கும் கவர்மெண்ட்டும் இருக்கும், ரெண்டு பேருமே எக்கனாமியை வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதா மிக்சட் எக்கனாமி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நாடுகள் இந்த காலகட்டத்தில் மிக்சட் எக்கனாமியாக தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெர்ஃபெக்டான ஒரு கம்யூனிஸ்ட் நேஷனோ பெர்ஃபெக்டான ஒரு கேபிட்டலிஸ்ட் நேஷனோ சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் வந்து மிக்சட் எக்கனாமியாக தான் இருக்கு. ஆனால் ஹவு மச் கவர்மெண்ட் இஸ் டாமினேட்டிங், ஹவு மச் பிரைவேட் இஸ் டாமினேட், ரெண்டு பேருமே எக்கனாமிக்ஸ்ல இருக்காங்கல்ல. ஸோ ஒரு சில எக்கனாமிக்ஸ்ல கவர்மெண்ட் ஒரு 60% இருந்தால் பிரைவேட் 40 இருக்கும். ஒரு சில எக்கனாமில கவர்மெண்ட் வந்து ஒரு 40% இருந்தால் பிரைவேட் 60 இருக்கும். ஒரு சில எக்கனாமில 75-25 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல தான் வேரி ஆகுதே தவிர மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமி வந்து மிக்சட் எக்கனாமிஸாக தான் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்ல போனால் அது எது அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் நாடுகளான USA, கனடா ஆர் யூரோப், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். பெர்ஃபெக்ட் கம்யூனிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்கனாமி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இல்லை. நம்ம சொல்லணும்னா நார்த் கொரியாவை சொல்லலாம். பட் நார்த் கொரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இட்ஸ் ஹிடன் ஏரியா. ஸோ இட்ஸ் அ பியூர் டிக்டேட்டர்ஷிப் ஏரியா. ஸோ அங்கே வேணா இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். பட் பெர்ஃபெக்டான ஒரு கம்யூனிசம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ கம்யூனிசமோட ஃபிளாக் பேரராக இருந்தது யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட் ஆகி யுஎஸ்எஸ்ஆருக்கு அடுத்து வந்த கவர்மெண்ட் எல்லாருமே கம்யூனிசத்தை கைவிட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற விளாடிமிர் புட்டின், இப்போ ரஷ்யாவில் இருக்கிற விளாடிமிர் புட்டினும் வந்து கம்யூனிசம் எதிர்க்கிற ஒருத்தர் தான். ஸோ அப்போ ரஷ்யாலையும் கம்யூனிசம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா கம்யூனிசமோட இன்னொரு ஃபிளாக் பேரராக இருந்தது சைனாவுடைய கட்சி பேர்லையும் அவங்களோட கொடி சிவப்பா இருக்கும். ஊரோட ஐடியாலஜி கம்யூனிசம் அப்படின்னு, அதாவது கட்சி பேர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா அந்த பேர்லையும் கட்சி கொடியும் தாண்டி வேற எங்கேயுமே அந்த சைனால கம்யூனிசம் கிடையாது. இட்ஸ் டோட்டலி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிற, அது ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் தான் இருக்கு டாமினேட் பண்ணுது, ஆனா ஸ்டேட் ரன் கேபிட்டலிசம். ஸோ அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஐடியா. ஸோ சைனால வந்து டோட்டலா கம்யூனிசம் கிடையாது. ஸோ அப்போ கம்யூனிசம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி பர்ஃபெக்ட் கம்யூனிஸ்ட் நேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனால் சோஷியலிஸ்ட் நாடுகள் நிறைய இருக்கு. லைக் வெனிசுலா ஆர் கியூபா, இந்த மாதிரியான சோஷியலிஸ்ட் நாடுகள் இருந்தது. இந்தியா கூட சோஷியலிஸ்ட் நாடாக தான் இருந்தது. 1991 வரைக்கும் ஒரு சோஷியலிஸ்ட் நாடாக தான் இருந்தோம். இன்னி கூட நிறைய சோஷியலிஸ்ட் கொள்கைகள் வச்சிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி இந்தியா வந்து இப்போ 1991 அப்புறம் ஒரு மிக்சட் எக்கனாமியா பர்ஃபெக்டாக வந்துச்சு. கேபிட்டலிசமோட டாமினன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் இந்த காலகட்டத்தில் மிக்சட் எக்கனாமி, அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ அ மிக்சட் எக்கனாமி. ஸோ இந்தியாவோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 11th NCERT பார்க்குறப்போ பார்த்துட்டோம் கடந்த வீடியோஸில். வி ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ சோஷியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு நேரு கொண்டு வந்திருப்பார். நம்ம சோஷியலிஸ்டிக் எக்கனாமியை ஆரம்பிச்சு அப்புறம் 91க்கு அப்புறமா ஒரு பியூர் மிக்சட் எக்கனாமியா மாறி கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கேபிட்டலிசம், ஸ்டேட்டு அண்ட் மிக்சட் எக்கனாமியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன இருக்குது. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கான்செப்ட்ஸுவலாக பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 4 கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கிறப்போ இந்த 3த்துக்கான டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதான் வந்து முதல் கேள்வி. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கேபிட்டலிசம், ஸ்டேட் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி அப்படின்னு 3ஆ போட்டுக்கலாம். சரியா? ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்கனாமினா என்ன? ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கூட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். ஸோ கூட்ஸை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா வாட் யூ நீட் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் ஒரு ஃபர்மால அதெல்லாம் திரட்டி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எக்கனாமியில் யாரெல்லாம் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறா? பிரைவேட் செக்டரும் ஒரு சில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க. பட் யார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் தேவை. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்க எந்த ஒரு கூட்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு சர்வீசஸ் எடுத்து பாருங்க, கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அக்ரிகல்ச்சரோ, ஒரு இண்டஸ்ட்ரியோ, இல்லைனா ஒரு சர்வீசஸ் கொடுக்குற ஒரு ஷாப்போ, ஒரு ட்ரேடரோ, இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலோ, ஒரு ஸ்கூலோ, இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, இந்த மாதிரி எது வேணா எடுங்க, இந்த 4 விஷயங்கள் நிச்சயமா தேவை.
ஃபர்ஸ்ட் லேண்டு தேவை. ஸோ லேண்ட் அப்படின்னா ஒரு லேண்டில் தான் நீங்கள் எது வேணாலும் கொண்டு வர முடியும். ஸோ லேண்ட் இருந்தால் தான் அதுக்கு மேலே பில்டிங் கட்ட முடியும். ஸோ அடுத்து வந்து லேபர் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் வழியாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்டோட யூடியூப் சேனலில் எஜுகேஷன் அப்படிங்கிற சர்வீஸ் டெலிவரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன் சர்வீஸ் செக்டர். ஸோ நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிற சர்வீஸை வந்து யூடியூப் சேனல் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னா, இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த சர்வீசஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நமக்கு என்ன தேவை? லேண்டு தேவை. இது எங்கே? நான் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கேன். ஸோ கிரீன்வேஸ் ரோடு நியர் அடையார், அங்கே தான் இருக்கேன். ஆரியபுரம் அடையார் கிட்ட இருக்கு. ஸோ அந்த கிரீன்வேஸ் ரோட்ல ஒரு லேண்ட் மேலே தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த லேண்ட் மேலே தான் இந்த பில்டிங் இருக்கு. லேபர் நான் தான் லேபர், நான் தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் லேபர். கேபிட்டல் இதெல்லாம் கட்டணும்ல. இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் கட்டி இங்கே ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட்டப் பண்ணி ஏசி போட்டு ஒரு டிவி வச்சு ஒரு கேமரா வச்சு ஒரு மைக் வச்சு ஸோ ஒரு ரெக்கார்டிங் செட்டப் வச்சு இதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வேணும்? பணம் வேணும். ஸோ அரசாங்கம் இதுக்கு பணம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் கேபிட்டல். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணணும்னு ஒருத்தர் யோசிக்கிறார்ல, அவர் தான் ஆண்டர்பிரினர். ஸோ இது நம்ம இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால இங்கே ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றது இங்கே எதுவும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் பிரைவேட் செக்டர். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க. அந்த ஹோட்டல் ஒரு லேண்ட் மேலே தான் கட்டியிருக்கு. அங்கே வந்து நிறைய பேர் லேபரர்ஸாக இருக்காங்க, குக் இருக்காங்க, சர்வர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டன்ட் இது பில்டிங் பிள்ளை இருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் அதெல்லாம் கட்டணும்னா உங்களுக்கு பணம் தேவை. ஸோ அந்த ஹோட்டல் எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரினர் வராருல, ஸோ அவர் தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனான இந்த 4 விஷயங்கள் வந்து ஒன்று சேர்றப்ப தான் நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து யார் ஓன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. அது பிரைவேட் செக்டர் ஓன் பண்ணுச்சு அப்படின்னா, பிரைவேட் செக்டர் தான் லேண்ட், லேபர், கேபிட்டல். ஏன்னா கேபிட்டலிசம்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அலௌடு. அது வந்து கேபிட்டலிசம். கவர்மெண்ட் தான் எல்லாமே ஓன் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா அது ஸ்டேட் எக்கனாமி, கம்யூனிஸ்ட் எக்கனாமி. ஸோ ஆக்சுவலி கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் லேண்ட் அப்படிங்கிற பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, தனிநபர் சொத்தே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ அப்போ எவ்ரி திங் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட். மிக்சட்ல ரெண்டுமே இருக்கும், பிரைவேட் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். இதான் வந்து முதல் கேள்வி. சரியா? அடுத்து, வாட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட்? என்ன மாதிரியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த எக்கனாமி ப்ரொடியூஸ் பண்ணுது? இதுதான் ரெண்டாவது கேள்வி. ஸோ ஒரு எக்கனாமியில் இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அடுத்த கான்செப்ட் அப்படின்னா, டிமாண்ட் வெர்சஸ் நீடு அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ டிமாண்டுக்கும் நீடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ டிமாண்ட்னா என்ன அப்படின்னா, டிமாண்டு இப்போ இந்த 2 வேர்டை நீங்க இங்கிலீஷ் வேர்டா நீங்க பாக்குறப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும். டிமாண்ட் நீட் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு. இதோட தமிழ் வேர்டு டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ரெண்டும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு குட்டி வித்தியாசம் இருக்கு. டிமாண்டுனா தேவை, நீடுனா அத்தியாவசிய தேவை. ஸோ டிமாண்டுக்கு நீடுக்கு அந்த ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, டிமாண்ட் இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் விச் பீப்புள் ஹேவ் இன் தேர் ஹேண்ட். So மக்கள் கையில people are having money. So demand is created when people have money in their hand, and that money is creating a purchasing power, and that purchasing power is creating a demand. அதாவது மக்கள் கையில இருக்கிற பணம் வச்சு மக்கள் ஏதோ ஒரு கூடையோ சர்வீஸையோ வாங்க நினைக்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் டிமாண்ட். உங்கள்கிட்ட வந்து ஒரு 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க போய் ஒரு 4 சட்டை வாங்குறீங்க அப்படின்னா, 4000 ரூபாய் உங்க கையில ஒரு 2000 ரூபாய் இருக்கிறதுனால நீங்க கடைக்கு போயிட்டு 4 சட்டை வாங்குறீங்களே. ஸோ அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு அந்த சட்டை வாங்குறதுக்கான டிமாண்டை உருவாக்குது. ஸோ மக்கள் கையில இருக்கிற பணம் ஒரு பொருளையோ ஒரு சேவையோ ஒரு கூடையோ ஒரு சர்வீசஸையோ வாங்கறதுக்கு ஒரு பர்ச்சேசிங் பவரை உருவாக்குதுல, அந்த பர்ச்சேசிங் பவர் தான் டிமாண்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ மக்கள் கையில இருக்கிற பணம் தான் டிமாண்டை உருவாக்கும். ஸோ கையில இருக்கும் பணம் டிமாண்டை கிரியேட் பண்ணும். நீட்னா என்ன? நீட்னா என்ன அப்படின்னா, பணம் இருக்கோ இல்லையோ அவருக்கு அந்த பொருள் கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் அவரால் வாழவே முடியும். ஸோ அதான் வந்து நீடு, அத்தியாவசியம். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது பணம் இருந்தால் தான் உருவாகும். ஆனால் நீடுங்கிறது பணம் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் தேவை. ஸோ அதான் வந்து நீடு. ஸோ நீடுனா என்ன? 3 வேளை சாப்பாடு, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டீசெண்டான ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது மக்கள் கையில் பணம் இருந்தால் தான் உருவாகும். நீட் அப்படிங்கிறது பணம் இருக்கோ இல்லையோ எல்லா மக்களுக்கும் அது கொடுத்தாகணும். ஸோ இந்த 2 வேர்டோட டிஃப்ரென்சியேஷன் தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, டிமாண்ட் எதுக்கு எந்தெந்த பொருளுக்கு இருக்கோ அந்த பொருளை தான் நான் வந்து உற்பத்தி பண்ணுவேன் அப்படின்னு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் இருப்பாங்க. ஏன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கிறது பிரைவேட் செக்டர். பிரைவேட் செக்டருக்கு என்ன வேணும்? லாபம் வேணும். ப்ராஃபிட் இஸ் தி ஒன் விச் மோட்டிவேட்ஸ் தி பிரைவேட் செக்டர். ஸோ அப்போ பிரைவேட் செக்டர் எந்த மாதிரியான கூட்ஸை உருவாக்கும் அப்படின்னா, எந்த கூடு வாங்கறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க, பணம் கொடுத்து எந்த கூடை வாங்கறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்களோ, எந்த கூடுக்கு டிமாண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் கேபிட்டலிசம் உருவாக்கும். ஸோ எது மூலமா எனக்கு பணம் வருது, லாபம் வருதோ, எது மூலமா டிமாண்ட் உருவாகுதோ
அந்த கூட தான் நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது capitalism. So capitalism focuses on demand. So capitalism focuses on demand. தென் அப்போ கம்யூனிஸ்ட் எக்கனாமி ஒரு ஸ்டேட் எக்கனாமியில் டிமாண்டை கேட்டர் பண்ண மாட்டாங்க, நீடை தான் கேப்டர் பண்ணும். மக்களுக்கு என்ன தேவை அதை தான் அந்த எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆகும். மக்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர இங்கே பணம் இருக்கோ இல்லையோ ஒரு கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் மக்களுக்கு தேவைப்படுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எல்லா மக்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரி பீப்புள் ஒரு இமேஜினரியான ஒரு சொசைட்டியில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓன்டு பை தி கவர்மெண்ட் வேர் எவ்ரி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அஸ் எ லேபர். அவங்க எல்லாருமே லேபராக வேலை செய்வாங்களே, அவங்க எல்லாருக்குமே ஒரு சேலரியாக நம்ம கொடுப்போம். அந்த சேலரி மூலமா அவங்க பொருள் வாங்கிக்கலாம், இல்லை அவங்களுக்கு பொருளாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் இருக்கும். ஸோ இங்கே மக்களுக்கு என்ன நீடோ அது மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஒரு மிக்சட் எக்கனாமியில் போத் டிமாண்ட் அண்ட் நீட் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேட்டர் பண்ணுவோம். டிமாண்டையும் கேட்டர் பண்ணுவோம், நீடையும் கேட்டர் பண்ணுவோம். அதுதான் வந்து மிக்சட் எக்கனாமி. ஸோ மக்களுக்கு இருக்கோ இல்லையோ அது கொடுக்கறது தான் இது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்கு பேர் தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் எதுக்கு வருமோ அதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு கேபிட்டலிசம் எக்கானமி. ஏன்னா லாபம் தான் நடத்த போது, ப்ரைவேட் செக்டர் வந்து சர்வீஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவை இருக்கோ அது கவர்மெண்ட் பண்ணிடும். டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டரும் இருக்கும், மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கவர்மெண்ட்டும் இருக்கும். ரெண்டு பேருமே ஒன்றா இயங்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. ஸோ மிக்சட் எக்கனாமினா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு சரவண பவன், ஆனந்த பவன், வசந்த பவன் அப்படின்னு ஹோட்டல்ஸும் இருக்குது. அஞ்சப்பர் இல்லைனா வந்து ஒரு புகாரி இல்லைனா ஒரு தலப்பாக்கட்டி இந்த மாதிரி பிரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்கு பணம் இல்லையா அப்படிங்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே சோறு போடுது. அம்மா உணவகம் அப்படிங்கிற உணவகங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் இருந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுறவங்கள கேட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தலப்பாக்கட்டி பிரியாணியோ இல்லை ஒரு சரவண பவனோ இருக்குது. பணம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அம்மா உணவகமும் இருக்குது, ரேஷன் கடைகளில் ஃபுட் ப்ரைஸஸும் தரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே எக்கனாமியில் இருக்கிறதுக்கு பேர் தான் மிக்சட் எக்கனாமி இந்தியாவில். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்கறதுக்கு பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரும் இருக்குது, த்ரூ விச் ஐ எம் டீச்சிங் இப்போ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பேரலாக இயங்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. ஸோ பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் கேட்டர் தி டிமாண்ட், ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கேட்டர் தி நீடு. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அது நீடு. ஸோ அது ரெண்டுமே இருக்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. How they are distributed. ஸோ how they are distributed அப்படின்னா இப்போ உற்பத்தி பண்ண கூட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்? பணம் யார் யார்கிட்ட இருக்கோ அவன் வந்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு whoever has money they will get அப்படின்னு சொல்றது கேபிட்டலிசம். கேபிட்டலிசமில் பணம் இருந்தால் தான் பொருள். ஸோ அப்போ பணத்தை தான் சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிச்சு அந்த பொருளை வாங்குறது தான் கேபிட்டலிசமோட எய்மாக இருக்கும். ஸோ அங்கே வந்து how they are distributedனா த்ரூ மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் நீ பணம் கொடுத்து வாங்கிக்கோ. ஸோ த்ரூ மார்க்கெட் கூட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஆனால் ஒரு ஸ்டேட் எக்கானமியில் எப்படி கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் ஆர் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை மார்க்கெட், கூட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார் ஃப்ரீ ஆர் ஃபார் அஃபோர்டபுள் ரேட்ஸ். ஸோ மக்களுக்கு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் பொது விநியோக திட்டம் மூலமாக கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அங்கே மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து தே வில் பி கிவன். மிக்சட் எக்கனாமியில் ரெண்டுமே இருக்கும், போத் கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும். ஸோ இங்கே யார்கிட்ட வந்து பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் கூட்ஸ் கொடுப்போம். இங்கே மக்கள் பொது விநியோக திட்டத்துக்கு மூலமாக நம்ம கொடுப்போம். அண்ட் மிக்சட் எக்கனாமியில் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் ரெண்டுமே இருக்கு. அண்ட் ஃபைனலாக ஹவு தி ப்ரைசஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். எப்படி வந்து விலைவாசி ஃபிக்ஸ் பண்ணுது? ஒரு கேபிட்டலிசம் எக்கனாமியில் மார்க்கெட் தான் விலைவாசி ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் உருவாக்குற டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளோட விலை ஃபிக்ஸ் ஆகும். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா அதோட விலை அதிகமாகும். ஒரு பொருளுக்கு டிமாண்டே இல்லைன்னா அது பொருளோட விலை குறைஞ்சிரும். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் கான்ஸ்டன்டாக வந்து சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா பொருளோட விலை குறைஞ்சிரும். ஒரு பொருளுக்கு சப்ளையே இல்லை, சப்ளையே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் டிமாண்ட் வந்து அதே லெவலில் தான் இருக்குன்னா பொருளோட விலை உயரும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் இன்ஃப்ளேஷனில் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். ஸோ பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் காஸ்ட்லியாக இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இல்லைன்னா கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் பொருளோட விலையை ஃபிக்ஸ் பண்ணுது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமில. இங்கே கவர்மெண்ட் வந்து விலையை ஃபிக்ஸ் பண்ணும். கவர்மெண்ட் சொல்றது தான் விலை, அந்த விலைக்கு தான் விற்கணும், வேற எந்த விலைக்கும் விற்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டேட் எக்கனாமி. மிக்சட்ல போத் மார்க்கெட்டும் விலையை ஃபிக்ஸ் பண்ணும், தேவைப்பட்ட கவர்மெண்ட்டும் விலையை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொரோனா அப்போ என்னாச்சு? மாஸ்க்கு. ஸோ 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த, 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கு டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் டாக்டர்ஸும் நர்ஸும் பயன்படுத்தி இருந்த ஒரு விஷயத்த நாட்டு மக்கள் 100 கோடி மக்களும் வந்து டிமாண்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, மாஸ்க்குக்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சு.
அப்படி மாஸ்க்கான டிமாண்ட் அதிகமானோன்னா அதோட விலை என்னாச்சு? ஏப்ரல் மாதம் 2020 யோசிச்சு பாருங்க. டக்குன்னு வந்து அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாஸ்க் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ, எல்லாரும் வந்து மாஸ்க் வேணும்ன்றாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை இன்வோக் பண்ணி மாஸ்க்கை நீங்க 10 ரூபாய்க்கு மேல விற்கக்கூடாது. சானிடைசர் 500 ரூபாய்க்கு வித்துச்சு. சானிடைசர் 80 ரூபாய்க்கு தான், 100 ml 80 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஸோ இப்படி கவர்மெண்ட்டே வந்து பிரைஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்தியா மாதிரியான எக்கனாமிஸ்ல மார்க்கெட் தான் வந்து மிக்சட் எக்கனாமில என்ன இருக்கும் பொதுவா அப்படின்னா, மார்க்கெட் தான் வந்து பொருளோட விலைவாசியை முடிவு பண்ணும். தேவைப்பட்டா கவர்மெண்ட்டும் வந்து தலையிடும். ஸோ இந்தியாவில் நடக்கிற மாதிரி மார்க்கெட் தான் நம்ம ஊர்ல விலைவாசியை ஃபிக்ஸ் பண்ணுது, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது இல்லை. ஆனா பொருளோட விலைவாசி அளவுக்கு அதிகமாக போறப்போ கவர்மெண்ட் தலையிடும், தலையிட்டு விலைகளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் மூலமா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு சில எசென்ஷியல் ட்ரக்ஸுக்கெல்லாம் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு மேல விற்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், ஒருத்தர் ஹார்ட்ல பிளாக் வந்துச்சுன்னா ஸ்டென்ட் வைப்பாங்க. அந்த ஸ்டென்ட் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வித்துட்டு இருந்தது. பார்மாசூட்டிக்கல் கம்பெனி அதோட ஆக்சுவல் விலை 20,000 ரூபாய், அவ்வளவுதான். அது 20,000 ரூபாய் இருந்தாலும் இந்த பிரைவேட் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் அது 2 லட்சம் 3 லட்சம் விற்கிறாங்க. எப்படி அப்போ வந்து எல்லாராலையும் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும்? ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி 25,000 ரூபாய் 27,000 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் மார்க்கெட் தான் பொருளோட விலைகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணும், தேவைப்பட்டா கவர்மெண்ட் வந்து அதில் தலையிடும் அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு மிக்சட் எக்கனாமி. ஸோ மக்களுடைய டிமாண்டையும் பணம் கொடுத்து வாங்க ரெடியா இருக்கவங்களை கேட்டர் பண்றதுக்கு பிரைவேட் செக்டரும், பணம் இல்லை எனக்கு நீடு இருக்கு அப்படின்னு மக்கள் தேவையோட இருக்கிற மக்களை கேட்டர் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் செக்டர், மக்களுக்கு வெல்ஃபேர் கொடுக்கறதுன்னு ஒரு கவர்மெண்ட் செக்டரும் பேரலா இயங்கிட்டு போடுற ஒரு எக்கனாமி தான் மிக்சட் எக்கனாமி. அண்ட் இந்தியா இஸ் அ மிக்சட் எக்கனாமி. ஸோ இந்த 4 கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கிறப்போ யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் கேபிட்டலிசம், வாட் இஸ் மிக்சட் எக்கனாமி அண்ட் வாட் இஸ் ஸ்டேட் எக்கனாமி. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்குடைய ஃபர்ஸ்ட் சாப்டர், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம 12th என்சிஆர்டி படிக்க வேணாம். 12th என்சிஆர்டி இஸ் நாட் குட். நீங்க என்சிஆர்டி 9th 10th 11th படிச்சா போதும். 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்க தைரியமா தமிழ்நாடுடைய 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து படிங்க. தட்ஸ் தி பெஸ்ட். ஓகே, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் சொல்றேன். ஸோ கம்பேரிசன். ஸோ இதில் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து 12th புக்ல இருக்கும். ஸோ ஓனர்ஷிப், கேபிட்டலிசம்ல இங்கே பிரைவேட் பப்ளிக் இங்கே ரெண்டுமே இருக்கும். எக்கனாமிக் மோட்டிவ் என்ன, எக்கனாமி நடத்துறதுக்கு மோட்டிவ் என்ன, கேபிட்டலிசம்ல ப்ராஃபிட், இங்கே மக்கள் நலன் சோஷியல் வெல்ஃபேர், இங்கே ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து மக்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் சிஸ்டம், ஃப்ரீ மார்க்கெட் தான், மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை, மார்க்கெட் தான் வந்து பொருளோட விலைகள் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். இங்கே வந்து ஒரு சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் மூலமா பண்ணுவாங்க. இங்கே ரெண்டுமே இருக்கும், கவர்மெண்ட் பிளானிங் நடத்தும், பிரைவேட்டும் இருந்துகிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு மேற்பார்வை தான் பார்க்கும், ஒரு இன்டர்னல் ரெகுலேஷன் தான். இங்கே கவர்மெண்ட் கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் இருக்கும், இங்கே கவர்மெண்ட்க்கு ஒரு லிமிடெட் ரோல் இருக்கும், ரெகுலேட்டர் அப்படிங்கிற ரோல் இருக்கும். ஸோ பிரைவேட் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி. ஸோ கேபிட்டலிசம் கிரியேட் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பணம் இருந்தாலும் அவனுக்கு பொருள், பணம் இல்லைன்னா பொருள் இல்லை அப்படின்னு இருக்கு. கவர்மெண்ட் எதுலையும் தலையிடாது அப்படிங்கிறப்போ பணமும் லாபமும் முன்னெடுத்துருது, மார்க்கெட்டோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை முன்னு வந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்லி தட் வில் கிரியேட் இன்இக்வாலிட்டி. அப்போஸ் நிறைய சம்பாதிக்கணும்னு இருந்தால் சம்பாதிச்சுட்டே இருப்பான், சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவனால அந்த பொருட்களை கடைசி வரைக்கும் வாங்கவே முடியாது. ஸோ ரிச் வில் பிகம் ரிச்சர், புவர் வில் பிகம் புவரர், and that is the outcome of capitalism. Capitalism will always create inequality. Capitalism வந்து growth-ஐயும் உருவாக்குது, டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கும். கண்டிப்பா டெவலப்மெண்ட் growth கேபிட்டலிசம் கொடுக்கும். அதே கேபிட்டலிசம் தான் இன்இக்வாலிட்டியும் டிஃபரன்சஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவரையும் வைடன் பண்ணும். ஆனா ஒரு சோஷியலிஸ்டிக்கோ ஒரு ஸ்டேட் எக்கனாமியோ என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க ஈக்குவாலிட்டி அவங்க என்ஷோர் பண்றாங்க. ஆனா ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிறது இன்எஃபிஷியண்டா மாறிடும். கண்டிப்பா எஃபிஷியண்டா ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கனாமியாலேயோ கம்யூனிஸ்ட் எக்கனாமியாலோ எஃபிஷியண்டாவே இயங்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் மட்டுமே எல்லாமே பண்ணும், கவர்மெண்ட் தான் எல்லாமே நடத்தும் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஐடியாவா தான் இருக்குமே தவிர, பிராக்டிக்கலா ஒரு 140 கோடி மக்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா நிச்சயமா கவர்மெண்டால அதை நிறைவேற்ற முடியாது. ஸோ அப்போ ஒரு அதனால என்ன ஆயிடும், கவர்மெண்ட் அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் எக்கனாமிலையோ ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கனாமிலையோ ஈக்குவாலிட்டி வந்துருது, இன்இக்வாலிட்டி இல்லை, எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுது. ஆனா கவர்மெண்ட் தான் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கவர்மெண்டால எல்லாமே பண்ண முடியாம போயிடும். ப்ராக்டிக்கலா பாக்குறப்ப எல்லாமே பண்ண முடியாம போகும். அப்போ இன்எஃபிஷியண்டா தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இன்எஃபிஷியன்டி, தரம் குறைந்து போயிடும், கவர்மெண்டோட சர்வீசஸ்ல தரம் குறைந்து போயிடும். ஸோ இன்எஃபிஷியன்சி இஸ் தி அவுட்கம். ஆனா மிக்சட் எக்கனாமில என்ன இருக்கும், பிரைவேட் செக்டர் இருக்கிறதுனால இன்இக்வாலிட்டி இருக்கும், கவர்மெண்ட் சைட்ல இன்எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமில நீங்க பார்க்கலாம், இன்எஃபிஷியன்சி இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு. ரெண்டுத்தோட பாசிட்டிவ்ஸ் இருக்கும், ரெண்டுத்தோட நெகட்டிவ்ஸும் இருக்கும்.
ஸோ இதான் வந்து நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். இது நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆடம் ஸ்மித்து அவர் வந்து கேபிட்டலிசம் பற்றி சொல்கிறாரு. ப்ரைவேட் செக்டர் தான் இருக்கும், மினிமல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ், வெறுமே வந்து கேபிட்டல் அக்யூமுலேஷன் நோக்கி தான் இருக்கும். ஸோ கால் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் சோஷியலிசமை கொண்டு வராரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிச்சிருங்க. ஸோ வெறும் கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. 12th புக்கையும் கண்டினியூ பண்ணி அந்தந்த இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களா, போயிட்டு 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிடணும். நான் சொல்ல என்ன பண்ணணும், அந்த வீடியோ பார்த்தோன்னா முடிக்கணும். அப்படிதான் என்சிஆர்டிக்கும் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் என்சிஆர்டி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து 11th என்சிஆர்டி வரைக்கும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்பயும் பண்ணிடுங்க. சரியா? மிக்சர் எக்கனாமியில் 2 இருக்கும். நம்ம சொன்ன அதே கதை தான். ஸோ கவர்மெண்ட் வந்து மிக்சர் எக்கனாமியில் என்ன பண்ணும் அப்படின்னா, மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் எக்கனாமியில் இருக்கு, பிரைவேட் எக்கனாமியில் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து மானிட்டரி பாலிசி மூலமாகவும் ஃபிஸ்கல் பாலிசி மூலமாகவும் எக்கனாமியை ரெகுலேட் பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர மேக்ஸிமம் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் மோஸ்ட்லி வந்து குறைச்சி தான் வச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வில் ட்ரை டு ரெகுலேட் தி எக்கனாமி த்ரூ தி மீன்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன? எக்கனாமியோட மணி சப்ளை ரெகுலேட் பண்ணுறது. மணி சப்ளை ரெகுலேட் பண்ணி எக்கனாமியில் எவ்வளோ லோன்ஸ் வருது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன? கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். ஸோ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மூலமாகவும் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் மூலமாகவும் மணி சப்ளை மூலமாகவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, பிரைவேட் செக்டர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து பிரைவேட் செக்டர்ஸையும் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் நோக்கி இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இன்டியூஸ்மெண்ட் மேட் மாடல். ஸோ இப்படி they will induce the private sector to work towards the developmental goals and government will also be regulating the economy. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா growth versus development. இந்த growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா there is a difference. வெளியேந்து பார்க்குறப்ப ரெண்டுமே ஒன்றா தான் தெரியும். இப்போ நம்ம நீட் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா மாதிரி தான் இதுக்கும் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள there is a minute difference. growth அப்படின்னா வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். growth வந்து வெறும் குவான்டிடேட்டிவ், குவான்டிடேட்டிவ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ். ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் உயர்றது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் உயர்றதுக்கு பேரு வளர்ச்சி, growth. வெறும் நம்பர்ஸ் தான் ஏறுது. ஆனா அந்த வளர்ந்த நம்பர்ஸ்னால உண்மையாவே ஒரு சோஷியல் சேஞ்ச் நடந்துச்சா, ஒரு இன்இக்வாலிட்டி குறைஞ்சுதா, ஒரு பாவர்ட்டி எலிவேஷன் ஆச்சா, மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா அப்படின்னு பாக்குற அந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் டெவலப்மெண்ட். ஸோ க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பர் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. இப்போ எக்கனாமியோட ஜிடிபி மட்டுமே அதிகமாகிட்டு போகிறது growth. ஜிடிபி growth அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ ஜிடிபி வந்து ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வளரும். இப்போ இந்த வருஷம் இந்தியன் எக்கனாமியோட ஜிடிபி growth வந்து நம்ம 8.2 அப்படின்னு சொல்றோம். வரக்கூடிய வருஷத்துல வந்து நம்ம எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்றோம்? கரண்ட் போன வருஷம் 8.2, இந்த வருஷம் வந்து நம்ம 7% அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 8.2 போன வருஷம், இந்த வருஷம் 7%. போன வருஷத்தோட இந்த வருஷம் எக்கனாமி 7% உயர்ந்திருக்கு. போன வருஷம் எக்கனாமி 100ல இருந்துச்சுன்னா இப்போ 107ல இருக்கு. ஸோ இப்படி 100லேருந்து 107 ஆயிருக்கு, 7% வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வளர்ச்சி. ஜஸ்ட் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன? ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு, எக்கனாமில நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் மட்டும் ஏறி இருக்கிறதுக்கு பேர் growth. ஸோ இப்போ இது பேர் ஜிடிபி growth அப்படின்னு நம்ம சொல்றோம். 7%, 8% அப்படின்னு சொல்றோம். ஆனால் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி growth மக்களுக்கு போய் கொடுத்துச்சா, மக்களுக்கு நன்மை பண்ணுச்சா, வெதர் இட் டிட் எனி குட் டு பீப்புள், whether it reached all the sections of the society, whether it improved the standard of living of people. இதனால மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா, மக்களுக்கு இதனால வேலை வாய்ப்புகள் உருவாச்சா, மக்களுடைய பாவர்ட்டி லெவல்ஸ் குறைஞ்சிச்சா, எக்கனாமில இருக்கிற ஏற்றத்தாழ்வு குறைஞ்சிச்சா. ஸோ இந்த ஜிடிபி growth மக்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துச்சா அப்படின்னு சொல்றது தான் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ when growth வந்து இன்க்ளூசிவ், ஜிடிபி growth வந்து இன்க்ளூசிவா இருந்தா அதுதான் டெவலப்மெண்ட். when growth is inclusive, அதாவது வளர்ச்சி உள்ளடக்கியதா இருந்ததுன்னா அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. So when growth is inclusive, that is development. When GDP growth is reaching each and every sectors of society, எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்துக்கும், எல்லா ஜெண்டர்ஸ்க்கும் போய் சேருச்சா. ஸோ ஆல் தி செக்டர்ஸ், ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக்கும் ஜிடிபி growth போய் சேர்ந்துச்சா, அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாச்சா, பாவர்ட்டி குறைஞ்சிச்சா, இன்இக்வாலிட்டி சரியாச்சா அப்படின்னு எல்லாரையும் அது உள்ளடக்கிச்சா. டிஃபரெண்ட்லி ஏபிளுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துச்சா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு பெனிஃபிட்டை கொடுத்துச்சா. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸும் வளரணும். வெறும் சிட்டிஸ் மட்டும் வளராமல் ரூரல் ஏரியாவும் வளரணும். ஸோ இந்த மாதிரி வெறும் வந்து இண்டஸ்ட்ரீஸும் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரும் எஃபிஷியன்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்க்கும் அது இன்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா அதுதான் டெவலப்மெண்ட். when growth is inclusive, then that is development. So growth is quantitative rise and development is qualitative rise. இப்போ சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஒரே ஒரு டேட்டா வச்சு முடிச்சிடலாம்.
இந்தியா வந்து நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? ஜிடிபியை வச்சு சொல்றோம். ஜிடிபியோட அளவுல பார்த்தா நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஒரு 3.2 3.3 ட்ரில்லியன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம வந்து 5வது எக்கனாமியா இருக்கும். யூஎஸ்ஏ, சைனா, அதுக்கப்புறம் வந்து வி ஆர் ஹேவிங் ஜப்பான், ஜெர்மனி, அப்புறம் 5வது இடத்துல இந்தியா இருக்கு. ஜிடிபியை மட்டும் வச்சு பார்த்தா. ஆனா இது growth வெறும் ஜிடிபி. ஆனா டெவலப்மெண்ட்ல நம்ம எங்க இருக்கோம்? டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம 134வது இடத்துல இருக்கும். அதாவது மக்களுக்கு போய் எவ்வளவு சேர்ந்துருக்கு, மக்களுக்கு எஜுகேஷனு, ஹெல்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறது ஹியூமன் டெவலப்மெண்ட். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல நம்ம எங்க இருக்கோம்னா 134ல இருக்கும். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வெறும் ஜிடிபி growthல மட்டும் நம்ம 5வதா இருக்கிறது பெருமை இல்லை. அந்த லார்ஜஸ்ட் 5th லார்ஜஸ்ட் எக்கனாமிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுல தான் பெருமை இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு தேர்ட் வேர்ல்டு புவர் கண்ட்ரியா இருந்து இன்னைக்கு 5th லார்ஜஸ்டா இருந்தது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான். பட் அது எல்லாருக்கும் போய் சேரும்போது தான் ரியல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்கும். ஆனால் அதுதான் வந்து கண்ட்ரியோட அப்ஜெக்டிவாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ growth இஸ் தி லாங் டேர்ம் இன்க்ரீஸ் இன் தி நேஷனல் அவுட்புட். ஜிடிபி லாங் டேர்மாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் growth. ஸோ எக்கனாமிக் growth இஸ் தி சிங்கிள் டைமென்ஷனல் குவான்டிடேட்டிவ் கான்செப்ட் அண்ட் கன்சர்ன்ட் ஒன்லி வித் தி ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் தி நேஷனல் இன்கம். ஜிடிபியை மட்டும் வளர்ச்சா அப்படின்னு மட்டும் தான் பார்க்குது. It ignores the distribution of income and ignores the qualitative aspects. ஆனா economic development வந்து broader. It's a focus on qualitative aspects, reduction on economic divide, poverty, illiteracy, unemployment அப்படிங்கிறது தான் economic development. ஸோ இதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம். ஸோ நம்ம ரொம்ப குயிக்கா அப்படியே ஒரு டாபிக்கா அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கலாம். சரியா? உங்களை டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியல, நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அதுதான் யூடியூப்ல இருக்க அட்வான்டேஜ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்டோட எய்ம் வந்து எக்கனாமிக் growth-ஆ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். வெறும் எக்கனாமிக் growth மட்டும் எதுவுமே பண்ணிடாது. ஆனா ஹவு எக்கனாமிக்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் growth இருந்தா மட்டும்தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும். ஸோ growth is one of the ingredients for development. Growth is one of the means to achieve the end called development. அப்போ ஜிடிபி வளர்ந்தாதான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா வெறும் ஜிடிபி வளர்ச்சியே முன்னேற்றம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் எக்கனாமிக் growth alone is not development. பட் எக்கனாமிக் growth is essential for development. ஸோ அந்த லாஜிக் வந்து we have to understand. ஜிடிபி growth முக்கியமானது தான், ஆனா அது அனைவருக்குமானதா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. நம்ம ஆல்ரெடி வந்து எக்கனாமியில் இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம். யார் யார் 5 பிளேயர்ஸ் பார்த்தோம்? விசா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்ன? பேங்க், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். 5வது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இப்படின்னு 5 பேரை பார்த்தோம். ஸோ இது வந்து 5 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இந்த எக்கனாமி. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த 5 பேருமே சேர்ந்து அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற கிவிங்ஸ் அண்ட் டேக்கிங்ஸ், குடுக்கல் வாங்கல் மூலமா தே ஆர் ப்ரொடியூசிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் கன்சூமிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். சரியா? இவங்க எப்படி வந்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எக்கனாமியை 3 செக்டரா பிரிக்கிறோம். ஓகே? ஸோ ஹவு தீஸ் 5 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தே ஆர் இன்டராக்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறதுல ஹவு தட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத வச்சு நம்ம 3 செக்டர்ஸா பிரிக்கிறோம். ஸோ அது என்னென்ன செக்டர்ஸ்? அந்த 3 செக்டர்ஸ் தான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வழக்கமா நம்மளுடைய கிளாசிக் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி டீ லீவ்ஸ். ஸோ நம்ம இங்கே இருக்கோம், ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியில் தேயிலை தோட்டத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கரேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அது வந்து ஒரு தீம் மாதிரி. இது நான் வந்து டீ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டீ வச்சு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ டீ லவர் அப்படிங்கிறதுனால நம்ம டீ வச்சே போவோம். அதனால டீ நாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வார்த்தை. ஸோ டீயை வச்சு நம்ம எக்கனாமிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ டீயை வந்து நம்ம நிறைய ரெக்கரண்டாக யூஸ் பண்ணுவோம். சரியா? நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது வந்து என்னோட யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்ஸ்குள்ளே உங்கள் எல்லாரையும் நான் வர வைக்கிறேன். ஸோ இந்த டீ லீவ்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்படியே வந்து தேயிலை தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஊட்டியில் டீ லீவ்ஸை பறித்து பின்னாடி வந்து கூடையில் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தேயிலை பறிக்கிறது. பரதேசி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து they would have shown about the exploitation in the tea plantation. ஸோ டீ லீவ்ஸில் நம்ம இருக்கும்.
இந்த டீ லீவ்ஸ்லாம் எங்கே போகுது அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட டீ கம்பெனினே வச்சுப்போம். டீல சக்கரா கோல்டு, த்ரீ ரோசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. சரி, நம்ம கவர்மெண்ட் சேனலுங்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்ம கவர்மெண்ட்டே ஒரு டீ இண்டஸ்ட்ரி வச்சிருக்கே, அதுக்கு பேர் தான் டான் டீ. ஸோ டான் டீ பார்த்துருக்கீங்களா? டான் டீயோட டீ வந்து டான் டீயோட நார்மல் தம் டீ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்துகிற ஒரு டீ கம்பெனிக்கு பேர் தான் டான் டீ, தமிழ்நாடு டீ. அது வந்து ஊட்டியில் இருக்கு. அந்த டான் டீயோட ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருக்கும். நான் வந்து மயிலாப்பூர்ல வந்து ஒரு டான் டீ ஸ்டால் இருக்கும். அந்த கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்கிட்ட ஒரு டான் டீயோட டீ ஸ்டால் இருக்கும். அங்கே வந்து தம் டீ வந்து சூப்பராக போட்டு தருவாங்க. ஸோ டான் டீங்கிறது தமிழ்நாடோட டீ. ஸோ இந்த டான் டீ அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு இந்த டீ லீவ்ஸ் போகுது. ஸோ டான் டீ என்ன பண்றாங்க, இந்த டீ லீவ்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி டீ பவுடரா மாத்துறாங்க. ஸோ டீ பவுடரா மாத்துறாங்க. கரெக்டா? என்ன நடக்கும், இந்த டீ லீவ்ஸ் எடுத்துட்டு வராங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க, அதை வந்து காய வைப்பாங்க. காய வச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, அதை டஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை டீ லீவ்ஸா மாற்றி அதை குவாலிட்டி வாரியாக பிரித்து அது பேக்கேஜிங் போட்டு கலர் கலர் டப்பால டான் டீ வந்து ஒரு நிறைய ஃப்ளேவர்ஸில் ரெடி பண்ணி அதில் வந்து ஏலக்காய் சேர்த்தா அது ஒரு ஏலக்காய் டீ, அதுவே ஜிஞ்சர் சேர்த்தா ஜிஞ்சர் டீ, அதுவே வந்து மசாலா சேர்த்தா மசாலா டீ, அந்த மாதிரி சேர்த்து நிறைய ஃப்ளேவர்ஸில் நமக்கு டீ பவுடராக கொடுக்குறாங்க. இந்த டீ பவுடர் வந்து நேராக வந்து எங்கே வருது அப்படின்னா ஷாப்ஸ்க்கு வருது. ஸோ ஷாப்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ், கடைகளுக்கு வருது. ஸோ இந்த டீ வந்து கடையில் வந்து விற்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இவர் வந்து 2 கிலோ டீயை விற்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ரெக்கரண்டாக வச்சிருப்பேன். ஸோ அதனால வந்து ரிமெம்பர் திஸ். ஸோ அதில் 1 கிலோ டீ வந்து யார் வாங்குறா அப்படின்னா ஆதில், நானே போயிட்டு வாங்குறேன். நமக்கு டீ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம 1 kg டீ வாங்கி வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டுக்கு வாங்குறேன். இன்னொரு 1 கிலோ டீ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. இட் இஸ் கோயிங் ஃபார் அ ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் டீ வாங்குறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க வந்து என்னவா பண்றாங்க, டீ போட்டு விற்கிறாங்க. நான் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்கனாமியில் இருக்கிற சப்ளை செயின். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிற இந்த எக்கனாமியோட சப்ளை செயின். ஸோ இந்த சப்ளை செயினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நிறைய கான்செப்ட்ஸ்ல இதை நம்ம ரெக்கரிங்கா இதை நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ டீ லீவ்ஸ்ல என்ன நடக்குது, டீ ப்ரொடக்ஷன், தட் இஸ் அக்ரிகல்ச்சர். அப்புறமா அது வந்து டீ பவுடரா மாத்திரப்போ மேனுஃபேக்சரிங், அண்ட் தென் வி ஆர் கமிங் டு தி ட்ரேடர்ஸ் விச் இஸ் தி சர்வீசஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம செக்டர்ஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, based on how production, distribution, consumption happens, we are classifying the economy into primary, secondary and tertiary. When we directly interact with the nature and make a good out of it, இயற்கை கூட நம்ம டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணி இயற்கையிலேருந்து நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம். கூடுனா என்ன அப்படின்னா, கூடுக்கும் திங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. திங்னா வந்து அதுக்கு சந்தையில் அதுக்கு விலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொருளை நீங்க ஒரு விலைக்கு மார்க்கெட்ல வித்தீங்கன்னா அதை தான் நம்ம கூடு அப்படின்னு சொல்றோம். சரியா? when you take something out of nature, நேச்சர் கூட மனிதன் இன்ட்ராக்ட் பண்ணி அது மூலமா ஒரு கூடை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ பிரைமரி ஆக்டிவிட்டியில ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் வித் தி நேச்சர் அண்ட் மேக் அ குட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல என்ன நடக்குது, சாயில் அப்படிங்கிற இந்த நேச்சர், லேண்ட் அப்படிங்கிற இந்த நேச்சரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு செடியை வளர்த்து அதுல இருந்து என்ன பண்றோம், வி ஆர் டேக்கிங் ரைஸோ வீட்டோ அந்த மாதிரி வந்து ஒரு கிராப் எடுக்கிறோம். இல்லை மரம் வளர்த்து மாம்பழமோ தேங்காவோ எடுக்கிறோம். அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறோம். ஸோ இயற்கை கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு குட் பண்ணா தட் இஸ் பிரைமரி செக்டர். கடல் அப்படிங்கிறது இயற்கை, அதுல இருந்து நம்ம மீன் எடுத்து விற்கிறோம். மாடு அப்படிங்கிறது ஒரு கவ் அப்படிங்கிறது வந்து நேச்சர், அந்த கவுல இருந்து நம்ம மில்க் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த மில்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட். ஸோ நேச்சர் ஆன கவுல இருந்து வி ஆர் டேக்கிங் மில்க் அப்படிங்கிற இந்த குட். ஸோ இந்த மாதிரி இயற்கை கூட இன்ட்ராக்ட் பண்ணி வி ஆர் டேக்கிங். நெக்ஸ்ட் வந்து மைனிங். பூமியை தோண்டி அதுக்குள்ள இருந்து ஒரு கல் எடுத்து அந்த கல்லை வந்து விற்கிறோம், கோல் அப்படின்னு சொல்லி, நிலக்கரி அப்படின்னு சொல்லி. ஸோ மைனிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பிரைமரி செக்டர். சரியா? ஆனா மெட்டலர்ஜி வேற, மைனிங் வேற. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். மெட்டலர்ஜினா என்ன, பூமியை தோண்டி உள்ள இருந்து ஹீமடைட் எடுத்தா அதுக்கு பேர் மைனிங். அந்த ஹீமடைட்ல இருந்து அயன் அண்ட் ஸ்டீல் எடுத்தா அதுக்கு பேர் மெட்டலர்ஜி. ஓர்ல இருந்து நீங்க மெட்டலை வெளியே எடுக்கிறதுக்கு பேர் தான் மெட்டலர்ஜி. ஸோ அது வேற. மெட்டலர்ஜி இஸ் பார்ட் ஆஃப் செகண்டரி செக்டர். மைனிங் தான் பிரைமரி செக்டர். பூமியை தோண்டி உள்ள இருந்து கோல் எடுக்கிறீங்களா, நேச்சர்ல இருந்து உங்களுக்கு ஒரு பொருள் எடுக்கிறீங்க, தட் இஸ் பிரைமரி செக்டர். ஸோ இன்ட்ராக்டிங் வித் நேச்சர் அண்ட் மேக்கிங் அ குட் அவுட் ஆஃப் இஸ் பிரைமரி செக்டர். நம்ம எக்ஸாம்பிள் இங்க என்ன நடக்குது, நம்ம ஊட்டியில டீ பிளான்டேஷன்ல போயிட்டு we are growing the tea crops and agriculture அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் மூலமா டீ லீவ்ஸை உருவாக்கணும்ல. ஸோ இன்ட்ராக்டிங் வித் நேச்சர் அண்ட் கிரியேட்டிங் டீ லீவ்ஸ் அப்படிங்கிறது பிரைமரி செக்டர். ஸோ இந்த டீ லீவ்ஸ் வந்து டான்டியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு அங்க டீ லீவ்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு டீ பவுடர். சரியா? ஸோ கன்வெர்ட்டிங் ஒன் ஃபார்ம் ஆஃப் குட் இன்டு டோட்டலி அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் குட் through the process of manufacturing is called as secondary sector. Converting one form of good to
another form of good through the process of manufacturing. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை பயன்படுத்தி ஒரு ஃபார்மில் இருக்கிற கூட டோட்டலாக இன்னொரு ஃபார்மில் மாற்றுறோம். டீ லீவ்ஸாக இருந்ததை டோட்டலாக டீ பவுடராக மாற்றுறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா? இது வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வர பிரைமரி கூட்ஸை மாற்றுறது. இப்போ உருளைக்கிழங்கு அப்படிங்கிற அக்ரிகல்ச்சரல் பிரைமரி கூட்ஸ் எடுத்து அதை சிப்ஸ் அப்படின்னு லேஸ் சிப்ஸாக மாற்றுறோம்ல. ஸோ அதே மாதிரி தக்காளி அப்படிங்கிறத ஒரு பொருள் எடுத்து அதை கெச்சப் அப்படின்னு ஒன்று மாற்றுறோம்ல. ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்படி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வெறும் பிரைமரி கூட்ஸை இன்னொரு கூட மாற்றுறது இல்லை. ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற இன்னொரு மேனுஃபேக்சர்ட் கூட நீங்கள் இன்னொரு கூட மாற்றுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கார் தொழிற்சாலை என்ன நடக்குது, டயர், அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு ஆல்ரெடி மேனுஃபேக்சரான ஒரு சில கூட்ஸை வச்சு அதை அசம்பிள் பண்ணி கார் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்களே. ஸோ கன்வெர்ட்டிங் ஒன் ஃபார்ம் ஆஃப் குட் இன்டு அனதர் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் மேனுஃபேக்சரிங். இங்கே நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் என்ன, டீ லீவ்ஸை டீ பவுடராக மாற்றுறோம். தட் இஸ் செகண்டரி செக்டர். ஸோ பிரைமரி செக்டரில் வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு மேஜர் ரோலாக இருக்கிறதுனால இது அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி செக்டரில் வந்து டீ பவுடர், அதாவது we are converting tea leaves to tea powder through the process of manufacturing அப்படின்னு சொல்றதுனால இதை மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரைமரிலையும் செகண்டரிக்கும் ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் டெர்ஷரி செக்டர். டெர்ஷரி செக்டரோட வேலை என்ன, பிரைமரிலையும் செகண்டரிலையும் ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது டெர்ஷரி செக்டர். இது வந்து பேசிக் டெஃபினிஷன். இன் ஜென்ரல் டெர்ஷரியோட மீனிங் என்ன அப்படின்னா, டெர்ஷரி செக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ இவங்களோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா, எக்கனாமியில் இருக்கிற மிச்சம் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது. ஸோ வாட் தி சர்வீஸ் செக்டர் வில் டூ, எக்கனாமியில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் செக்டர் வில் சர்வ் பிரைமரி செக்டர், வில் சர்வ் செகண்டரி செக்டர் அண்ட் தே வில் ஆல்சோ சர்வ் தி கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, ஹவுஸ் ஹோல்ட்ஸு, இவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ சர்விங் எவ்ரி other person in the economy, every other factors or sectors in the economy is the role of service sector. அவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ சர்வீஸ் செக்டருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, நம்பர் 1 டிரான்ஸ்போர்ட்டேஷன். அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற இந்த டீ லீவ்ஸை டேன் டீ இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு லாரி தேவை. அங்க ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற அந்த தேயிலை ஊட்டியில் ப்ரொடியூஸ் ஆனதை சென்னை கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னொரு லாரி தேவை, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் தேவை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் சர்வீஸ் செக்டர். நீங்க உங்க வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு கவர்மெண்ட் பஸ்ல போறீங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன். மெட்ரோல போறீங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன். தட் இஸ் அ சர்வீஸ் செக்டர். ஃபிளைட்ல போனா சர்வீஸ் செக்டர். கம்யூனிகேஷன், ஸோ நம்ம மொபைல் ஃபோன் மூலமாகவும் இல்லைனா சேட்டலைட் ஜிபிஎஸ் மூலமாகவும் கம்யூனிகேஷன் பண்ணுறது இட்ஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து இட் சர்வ்ஸ் அதர். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைக் பேங்க். பேங்க் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டர், மக்களுக்கு சேவை பண்ண தானே இருக்குது. ஸோ பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கும் லோன் கொடுக்குது, ப்ரைவேட்டுக்கும் லோன் கொடுக்குது, மக்களுக்கும் லோன் கொடுக்குது. இட் இஸ் சர்விங் எவ்ரி அதர் திங் இன் தி எக்கனாமி. எல்லாருக்கும் சர்வ் பண்ணுது. ஸோ பேங்க் வந்து ஒரு ஃபார்மருக்கு லோன் கொடுக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு மேனுஃபேக்சரிங்ல இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு லோன் கொடுக்குது. சர்வீஸ் செக்டர்ல இன்னொருத்தர் இருந்தாலும் அவருக்கு லோன் கொடுக்குது. ஒரு ஹோட்டல்காரர் நீங்க ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னாலும் பேங்க் லோன் தரும். இட் இஸ் சர்விங் ஆல் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது வந்து சர்வீஸ் செக்டர். ஹெல்த், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், லாயர், டாக்டர், இவங்க எல்லாருமே சர்வீஸ் செக்டர்ஸ். ஒரு பிளம்பர், ஒரு காப்லர், ஒரு மெக்கானிக், ஸோ ஒரு ஏசி டெக்னீஷியன், அப்புறமா நம்ம ரோட கிளீன் பண்ற சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எல்லாருமே ஆஸ்பயர் பண்றதும் சர்வீஸ் செக்டர்ல போய் வேலை பார்க்கறது தான். ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து சர்வீஸ் செக்டர் தான். கவர்மெண்ட் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தா அட் தி எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட் இஸ் சர்வீஸ் செக்டர். கவர்மெண்டோட வேலையே என்ன, மக்களுக்கு நலனை கொடுக்குற சேவையை தான் செய்கிறாங்க. நம்ம எந்த போஸ்டிங் ஆசைப்படுறோம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் செக்டருக்குள்ள போக தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ தட் இஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் இஸ் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெர்ஷரி செக்டர். ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிறதுல பார்த்துக்கோம். ஸோ கிளியரா? ஸோ டெர்ஷரியும் தாண்டி இப்போ நம்ம வந்து ஸோ இதான் வந்து இது மூணும். ஸோ இப்போ இது அக்ரிகல்ச்சர் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், டெர்ஷரி செக்டர் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். இதை தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதை தாண்டி லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புக்கு, அதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபி புக்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேல வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல 3 செக்டர்ஸ் இருந்தாலும் மாடர்ன் டேல 5 செக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கும். அடுத்த 2 செக்டர்ஸ் என்ன அப்படின்னா குவார்டர்னரி. ஸோ இதை வந்து இப்படி எழுதிடலாம், குவார்டர்னரி அண்ட் குயினரி. ஸோ குவார்டர்னரி அண்ட் குயினரி. குவார்டர்னரினா 4, குயினரினா 5. ஸோ அப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி 1, 2, 3 தாண்டி 4, 5 அப்படின்னு 4வது 5வது செக்டர்ஸும் கொண்டு வரும். பட் இந்த குவார்டர்னரி குயினரிங்கிறது நம்ம அது தனியாக 2 செக்டர் இல்லை, சர்வீஸ் செக்டரோடைய ஒரு சப் காம்பனன்ட் அப்படின்னு சொல்றாங்க.
இது 12th ஸ்டாண்டர்டு இந்தியன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபி என்சிஆர்டியில் இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஜியாகிரபி என்சிஆர்டியில். குவாட்டர்னரி செக்டர்னா என்ன அப்படின்னா அது 4th செக்டர். இட் இஸ் அ சப் பார்ட் ஆஃப் டெர்ஷரி செக்டர் தான். ஸோ டெர்ஷரி செக்டர் கீழே தான். ஸோ குவாட்டர்னரி செக்டரில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாலேஜை பயன்படுத்தி தன்னுடைய இன்டெலெக்சுவல் நாலேஜ் மூலமாக ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இட் இஸ் குவாட்டர்னரி செக்டர். இன்டெலெக்சுவல் நாலேஜ்னா என்ன அப்படின்னா இப்போ டீச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாலேஜ் சார்ந்த ஒரு ப்ரொஃபஷன். R&D அண்ட் ரிசர்ச் பண்றாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா நாலேஜ் சார்ந்த ப்ரொஃபஷன். ஒரு இசைக்கலைஞர் இசையை கொண்டு வராரு அப்படின்னா ஸோ அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலேருந்து அது வருது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் சார்ந்த செக்டர்ஸ் எல்லாமே குவாட்டர்னரி செக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு இசைக்கலைஞர் ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்றாரு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்றாரு, ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாங்க அப்படிங்கிறது. ஸோ குயினரினா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் லெவல் ஆஃப் இருக்கிறது தான் குயினரி செக்டர். ஸோ குயினரி செக்டர்னா டாப் டெசிஷன் மேக்கிங்ல இருக்கிற அத்தாரிட்டிஸ். லைக் இப்போ வந்து ஒரு சிஇஓ ஆஃப் அ கம்பெனி ஆர் வந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு மினிஸ்டர், ஒரு எம்பி எம்எல்ஏ, ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சிஜிஐ ஆஃப் தி கோர்ட். கோர்ட் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டர் தான், லீகல் சர்வீசஸ். ஸோ அதில் வந்து ஒரு நீங்கள் சிஜிஐயாக இருக்கீங்க, ஹைகோர்ட்டோட ஹெட்டாக இருக்கீங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டாப் டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே குயினரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாலேஜ் சார்ந்திருந்தா குவாட்டர்னரி, டாப் டெசிஷன் மேக்கிங்ல இருந்தால் குயினரி. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, இந்த டீ பவுடர் வந்து கடைக்கு வருது, ஷாப்ஸ். ஸோ ஷாப்ஸ்க்கு வரும்போது கடைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை மக்களுக்கு கொடுக்கறது ஷாப்ஸ் தானே. ஸோ ஷாப்ஸ் ஆர் தி ஒன் விச் டேக்ஸ் தி கூட்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த டீ பவுடரை ஒரு நான் எனக்கு கொடுத்தது வந்து ஒரு ஷாப். அந்த ஷாப் அண்ட் ஆல் தி ட்ரேடர்ஸ் இது எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். கடை வச்சு நடத்துறவங்க எல்லாருமே சர்வீஸ் செக்டர் தான். ஸோ நான் அவங்கள்ட்ட இருந்து டீ வாங்கிட்டேன். ஆனால் அதே மாதிரி இதே டீயை வந்து இன்னொரு பையர் வாங்குறாங்க, அதான் வந்து ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அந்த டீயை வாங்கிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்தரா அதை டீ போட்டு மக்களுக்கு தராங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் இஸ் தி சர்வீஸ் செக்டர். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே சர்வீஸ் செக்டர். ஸோ பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் சர்வீஸ் செக்டர். இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ இது ரிலேட்டடான அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு எக்கனாமியில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரொடக்ஷனில் இந்த 3 செக்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த 3 செக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பிரித்து பார்க்குறப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ வந்து எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஜிடிபியோட மீனிங் என்ன அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் எக்கனாமி. ஸோ அப்போ ஒரு எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஜிடிபி. அந்த ஜிடிபியில் அக்ரிகல்ச்சர்ல எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்ல செகண்டரி எவ்வளோ நடந்திருக்கு, சர்வீஸ்ல எவ்வளோ நடந்திருக்கு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த ஜிடிபியோட ஷேர்ல பிரைமரியோட ஷேர் என்ன, செகண்டரியோட ஷேர் என்ன, டெர்ஷரியோட ஷேர் என்ன அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். அப்படி 3ஆ பிரிச்சு பார்த்துட்டு எந்த செக்டரோட ஷேர் 50% மேல இருக்கோ அந்த எக்கானமி அப்படின்னு சொல்றோம். லைக் இப்போ அக்ரிகல்ச்சரோட ஷேர் வந்து 50% மேல இருந்தா அது வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். செகண்டரி செக்டரான மேனுஃபேக்சரிங்கோட ஷேர் 50% மேல இருந்தா அது மேனுஃபேக்சரிங் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். டெர்ஷரி செக்டர் சர்வீஸ் செக்டரோட ஷேர் 50% மேல இருந்தா அதை சர்வீஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த செக்டரோடைய ஷேர் 50% மேல இருக்கோ அதை நம்ம அந்த எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமிக்கோட ஷேர் எப்படியா இருக்கும், Indian economy we started off as an agricultural economy. Now Indian economy oda share la 54% வந்து it is coming from service sector. Current secondary sector la வந்து ஒரு 27%, primary sector la வந்து ஒரு 17 to 18%. ஸோ இங்கே 18, 27, 54 அப்படின்னு இருக்கு. ரஃபாக நான் சொல்கிறேன், பாயிண்ட் வைஸ் இருக்கும், அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி 3.2 ட்ரில்லியனில் சர்வீஸ் செக்டரோட ஷேர் தான் 54%. ஸோ இந்தியா இஸ் அ சர்வீஸ் எக்கனாமி. சைனாவோட பார்த்தீங்கன்னா சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேக்வர்டாக இருக்க நாடுகளில் அக்ரிகல்ச்சரோட ஷேர் தான் மோர் தென் 50 இருக்கும். அது நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80s வரைக்கும் ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமியாக தான் இருந்தது. ஏன்னா அக்ரிகல்ச்சரோட ஷேர் தான் ஜிடிபியில் அதிகமாக இருந்துச்சு. அது 90ஸ்க்கு அப்புறமா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ணுறோம். 2000ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரோட ஷேர் 50% மேலே போயிடுச்சு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சர்வீஸ் செக்டரோட ஷேர் 50 to 60க்குள்ளே வேவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ 50, 54, 55, 56, 57, 58 வரைக்கும் போய் திரும்ப குறைஞ்சு 53 வரைக்கும் போயிட்டு திரும்ப 54. இந்த மாதிரி 50 to 60க்குள்ளேயே சர்வீஸ் செக்டரோட ஷேர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா இஸ் அ சர்வீஸ் எக்கனாமி. புரிஞ்சிச்சா? 3 செக்டர்ஸ், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா 2 செக்டர் பார்த்துருக்கோம், குவாட்டர்னரி அண்ட் குயினரி. மொத்தம் 5 செக்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த டயக்ராம் வந்து அப்படியே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி செக்டர்.
பிரைமரி செக்டர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஸோ பிரைமரி செக்டர் இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ பிரைமரி செக்டர்ல என்ன இருக்கு? ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் when we interact with the nature and produce a goods out of it, then that is called as primary sector. Activities undertaken directly using the natural resources. So agriculture, mining, fishing, forestry, இதுதான் எல்லாமே பேஸ். ஸோ எக்கனாமியில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் அதோடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி கூட்லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ஒரு பொருள் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த சட்டை எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு காட்டனில் போய் முடியும். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக். இது வந்து பிளாஸ்டிக்கோட ஆரிஜின் எங்கே? க்ரூட் ஆயிலில் போய் முடியும். பெட்ரோகெமிக்கல்ஸ் க்ரூட் ஆயிலில் போய் முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் போயிட்டு முடியும். ஸோ இங்கே முன்னாடி டேபிள் இருக்குது, உட்டு, ட்ரீயில் போய் முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிரைமரி செக்டரில் தான் போய் முடியும். அதனால தான் அதுக்கு பேர் பிரைமரின்னு சொல்கிறோம். செகண்டரினா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிருக்க குட். இட் கவர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் சேஞ்ச்ட் இன் ஃபார்ம்ஸ். ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் அதர் ஃபார்மாக மாற்றுறதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங். கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் குட் அண்ட் அதர் த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து செகண்டரி செக்டர். டெர்ஷரி செக்டர்னா என்ன? These are activities that help in the development of primary and secondary sector. So primary and secondary sector develop பண்ணுது, it aids and support the production process. So example வந்து transportation, storage, communication, banking, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். So quaternary activities are specialized tertiary sector activities. So quaternary quinary வந்து tertiary sector கீழே இருக்கிற ஒரு விஷயம் தான். So knowledge sector. So there has been very high growth of demand for and consumption of information based services, IT, mutual fund managers, tax consultants, software developers, statisticians, professors, இவங்க எல்லாருமே வந்து knowledge based economy. குயினரினா வந்து they represent the special and highly paid skills of senior business executives, government official, research scientists. So highest level of decision makingல இருக்கக்கூடிய people வந்து குயினரி அப்படின்னு சொல்றோம். So based on the share of these three sectors, we are classifying the economy into agrarian economy or service economy or manufacturing economy. So இந்தியாவில் அக்ரிகல்ச்சரோட ஷேர் வந்து 17.6% தான் இப்போ கரண்ட்லி இருக்கு. ஸோ 17.6% தான் இருக்கு as of 2023. எந்தெந்த நாடுகளுக்குலாம் 50% மேலே இருக்கோ அது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் ஷேர், இப்போ இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ஷேர் வந்து கரண்ட்லி வந்து 27.6% இருக்கு as of 2023. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து இட் காட் ஸ்டாக்னேட்டட். அண்ட் இந்தியா இஸ் அ சர்வீஸ் எக்கனாமி. ஏன்னா சர்வீஸ் செக்டரோட ஷேர் தான் 54.7% இருக்கு. ஸோ நார்மலி வந்து ஒரு எக்கனாமி வந்து எப்படின்னா ஆரம்பிக்கிறப்போ ஒரு பிரைமரி எக்கனாமியாக தான் ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் அஸ் அ பிரைமரி எக்கனாமி. பிரைமரி எக்கனாமிலேருந்து அது செகண்டரி எக்கனாமியாக மாறும். செகண்டரி எக்கனாமிலேருந்து டெர்ஷரி எக்கனாமியாக மாறும். ஸோ வென் எவர் எக்கனாமி ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ப்ராசஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் அஸ் அ பிரைமரி எக்கனாமி. ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமியாக தான் ஆரம்பிச்சிருக்கும். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி தான் ஸ்லோவாக வந்து என்ன பண்ணும், அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ நிறைய ஃபார்மர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணி உற்பத்தி அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சைடு உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் வரும், அது மூலமாக நல்லா சம்பாதிப்பாங்க. நான் ஒரு தியரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ அந்த லாபத்தை வச்சு அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பணத்தை சேமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த தலைமுறை வரும். ஸோ அடுத்தடுத்த தலைமுறை வந்தாலும் எல்லாரும் ஃபார்மிங் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃபார்மிங்க்கு 4 பேர் பண்ணால் போதும் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறையில் நிறைய பேர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் தேவை. அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை பாப்புலேஷன் அதிகமாக இருப்போம். அவங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான கூட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது. எக்ஸ்ட்ரா சட்டை வேணும், எக்ஸ்ட்ரா பேண்ட் வேணும், எக்ஸ்ட்ராவா செருப்பு வேணும், எல்லாமே கூட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது. ஸ்லோவாக அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் எல்லாம் வந்து அந்த ஃபார்மர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸை அதிகப்படுத்துவாங்க. ப்ளஸ் அடுத்தடுத்த தலைமுறையில் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ ஸ்லோலி இண்டஸ்ட்ரீஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகி என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் பாப்புலேஷன் அதிகமாகுதுல, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷனால இண்டஸ்ட்ரியல் ஷேர் வந்து அதிகமாகி ஸ்லோவாக அந்த எக்கனாமி என்ன ஆகும், இண்டஸ்ட்ரியோட ஷேர் 50% மேலே போகும். இண்டஸ்ட்ரியோட ஷேர் 50% மேலே போகிறப்போ எக்கனாமியில் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்வாங்க. ஸோ என்டையர் பாப்புலேஷனுக்குமே இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லேபர் இன்டென்சிவ். ஸோ எல்லாருமே வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சு எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியாக போகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும். ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனால நிறைய பேருக்கு சம்பளம் வரும், நிறைய பேர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 2-3 தலைமுறைகள் போகும். 2-3 தலைமுறைகள் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியா எல்லாரும் நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ரீச் பண்ணுவாங்க. நம்ம நிறைய சம்பாதிச்சா என்ன ஆகும், அடுத்து என்ன பற்றி யோசிப்போம். நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு பேங்க் வேணும், அந்த ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது. நிறைய பணம் இருந்தால் வாரம் 2 வாட்டி ஒரு வாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், ஒரு படத்துக்கு போவோம்,
2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டூருக்கு ஒன்று போவோம், ஒரு டூரிசம்க்கு போவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பணம் அதிகமாக வந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆன பிறகு சர்வீசஸோட டிமாண்ட் அதிகமாகுது. ஒரு குவாலிட்டியான ஹெல்த் எனக்கு வேணும், குவாலிட்டியான எஜுகேஷன் எனக்கு வேணும். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு எல்லாரும் பிரைவேட்டுக்கு போவாங்க, ஆர் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போவாங்க, ஃபாரின்ல போய் படிப்பாங்க. ஸோ பணம் வந்த பிறகு இந்த மாதிரி சர்வீசஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி சர்வீசஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகிறப்போ ஸ்லோலி சர்வீசஸோட ஷேர் ஜிடிபியில் அதிகமாகும். ஸோ அப்போ அந்த எக்கனாமி சர்வீஸ் எக்கனாமியா மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் ஆகி சர்வீஸ் எக்கனாமியா மாறும். ஸோ ஒரு எக்கனாமி வந்து சர்வீஸ் எக்கனாமியா ரீச் ஆகிறப்போ அது டெவலப்டு நாடாக மாறிடும். இட் வில் பிகம் அ டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்கனாமியா ஒரு எக்கனாமி ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு பேக்வர்ட் எக்கனாமியா இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியா மாறுறப்போ அது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கு. அதுவே சர்வீஸ் எக்கனாமியை ரீச் பண்றப்போ டெவலப்டு நாடா மாறிடுது. இதுதான் வந்து நம்ம எக்கனாமிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் எல்லா நாடுகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற டெவலப்டு நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்ற வெஸ்டர்ன் நாடுகள்லாம் இப்படிதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்தியா இதுல ஒரு எக்ஸம்ஷனா இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு என்ன ஆச்சு? இந்தியா வந்து இப்போ ஒரு சர்வீஸ் எக்கனாமி தான். நான் இப்பதான் சொன்னேன் சர்வீஸ் எக்கனாமினா அது டெவலப்டு எக்கனாமியா இருக்கும்னு. ஆனா இந்தியா இப்போ சர்வீஸ் எக்கனாமியா இருக்கு, பட் நம்ம டெவலப்டு எக்கனாமியா இல்லை. வி ஆர் நாட் டெவலப்டு கண்ட்ரி, ஸ்டில் வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா வி ஸ்கிப்டு தி மேனுஃபேக்சரிங் செக்டர் growth. நம்ம அக்ரிகல்ச்சர் எக்கனாமியா வந்து டைரக்டா சர்வீஸ் எக்கனாமியா மாறிட்டோம். நடுவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் growth ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டதுனால நம்ம எக்கனாமி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் growth ரீச் பண்ணல, டைரக்டா சர்வீசஸ்க்கு போயிட்டோம். ஸோ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறப்பே சர்வீசஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ல வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இதான் வந்து பழைய கிராஃப். ஸோ 1950s பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட ஷேர் தான் 50% மேலேயா இருக்கு. இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து சர்வீசஸோட ஷேர் ஒரு 30%, இண்டஸ்ட்ரியோட ஷேர் ரொம்ப கம்மியா இருக்கு. சர்வீசஸோட இண்டஸ்ட்ரியலோட ஷேர் ரொம்ப கம்மியா 16% ரஃப்லி 16 to 20% இருக்கும். ஸோ ஸ்லோவா என்ன ஆகுது, எக்கனாமி டெவலப் ஆக அக்ரிகல்ச்சரோட ஷேர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ இது வந்து 14 காட்டுது. இது வந்து 2015 டேட்டா. கரண்ட்லி வந்து இட் இஸ் இன் 17.6%. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து 17.6 ஆகுது. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 15-16% ஆரம்பிச்சு அது அப்படியே ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி 30 தொடவே இல்லை. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹாஸ் நெவர் டச் தி ஷேர் ஆஃப் 30 இன் தி ஜிடிபி. கரண்ட்லி இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 27.6%ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சர்வீஸ் செக்டர் வந்து 30%ல ஆரம்பிச்சு ஸ்லோவா க்ரோ ஆகுது. 1990 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டரோட growth வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸே பண்ணல, பிரைவேட் செக்டர் மேனுஃபேக்சரிங் வளரவே விடலை. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ண உடனே டேரக்டா ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேவ் இன் தி சர்வீஸ் செக்டர் அண்ட் வி பிகம் எ சர்வீஸ் எக்கனாமி. இப்போ சர்வீஸ் செக்டரோட ஷேர் வந்து கரண்ட்லி 54.6 or 7 அப்படின்னு ரஃப்லியா இருக்கு. ஸோ 54.7ல இருக்கும். ஓகே, ஸோ இந்தியா பிகேம் அ சர்வீஸ் எக்கனாமி. இந்த சர்வீஸ் எக்கனாமியா நம்ம எப்போ ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா தான். ஸோ ஏன் வந்து இந்தியா மேனுஃபேக்சரிங் செக்டர் growth ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் வித் டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். நம்ம இது ஆல்ரெடி என்சிஆர்டி நீங்கள் 11th என்சிஆர்டி கிளாஸஸ்லேயே நான் அதை பற்றி பேசிட்டேன். நீங்கள் அதிலே போய் பாருங்க, நம்ம டீட்டெயில்டாக அதில் பேசியாச்சு. அதில் ஏன் வந்து சைனா மேனுஃபேக்சரிங்காக மாறிச்சு, ஏன் இந்தியா வந்து சர்வீஸாக மாறிச்சுன்னு. ஸோ நீங்கள் 10th என்சிஆர்டி 11th என்சிஆர்டி வீடியோஸ் பார்க்காம இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிராஸ்ப் ஆகாது. ஏன்னா 11th என்சிஆர்டிலே இதெல்லாம் பேசியாச்சு. சரியா? ஸோ அதை போய் பாருங்க. ஸோ பிரீஃபாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து 50s 60sல டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமியை ஃபாலோ பண்ணோம். அதில் ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா 50sல பிரைவேட் செக்டரே இல்லை, கவர்மெண்ட் தான் எக்கனாமியை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்துச்சு. ஆனால் 70s and 80sல நம்ம எக்கனாமியை லிபரலைஸ் பண்ணாமல் இன்னும் ரிஜிட் சோஷியலிஸ்டிக் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணதுனால பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸையும் பிரைவேட் செக்டர் growthையும் ஃபோக்கஸே பண்ணல. ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸே உருவாகலை, லார்ஜ் பிரைவேட் செக்டரோட growthே பண்ணல. பிரைவேட் செக்டர் வளரக்கூடாது அப்படிங்கிற கர்ப் பண்ணுற மாதிரியான பாலிசிஸ், லைசன்ஸ் ராஜ், பெர்மிட் ராஜ் அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ இதனாலே என்ன ஆயிடுச்சு, இப்போ பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறதே டெவலப் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகுது, கவர்மெண்ட்டே எல்லாமே போயிட்டு அது ஒரு இன்எஃபிஷியன்ட் சிஸ்டமாக மாறி தான் 1990sல ஒரு இஷ்யூவை கொடுக்குது. அண்ட் அப்போ தான் நம்ம ரிஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ரிஃபார்ம் பண்ணுறப்போ நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சர்வீஸ் செக்டர்லேயே வந்துருச்சு. ஏன்னா 78ல ஆல்ரெடி அவங்க எக்கனாமியை ஓப்பன் அப் பண்ண சைனா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட், சைனா வந்து 78லேயே அவங்க எக்கனாமி ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் தி மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வென்ட் டு சைனா. When India opened up our economy, only service sector companies of the foreign nations were left to do investments. ஸோ அப்போ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்தியாவும் நேச்சுரலி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனாக இருந்ததுனாலையும் சர்வீஸ் செக்டருக்கு லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷன், சர்வீஸ் செக்டர் எல்லாமே ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸை சார்ந்தது. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனாக இருந்ததுனால சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி 80sல நம்ம நிறைய கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருந்ததுனால ஈஸிலி வி ஆர் ஏபிள் டு அடாப்ட் இன் தி ஐடி செக்டர். ஸோ அந்த ஐடி செக்டர் பூம்னாலையும்
இந்த சர்வீஸ் செக்டர் பூம் ஆயிடுச்சு. பூம் ஆகி இன்னைக்கு சர்வீஸ் எக்கனாமியாக இருக்கும். அண்ட் இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத்தே நடக்காதனால தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் ஆல்வேஸ் லேபர் இன்டென்சிவ். ஸோ நம்ம இதில் ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். லேபர் இன்டென்சிவ். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும். ஸோ ஆனால் சர்வீஸ் செக்டர் வந்து கம்மியான ஆளுங்களை வச்சு அதிகமான ஜிடிபியை கொடுத்துரும். ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணி தான் ஜிடிபி கொடுக்கும். ஸோ லேபர் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ லேபர் இன்டென்சிவாக நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங்கை ஸ்கிப் பண்ணதுனால டைரக்டாக சர்வீசஸ் போயிட்டதுனால நாடு வளருது, 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும். அதோட அந்த ஜிடிபி ஷேர் வந்து கம்மியாக ஆளுங்க வேலை செஞ்சு சர்வீஸ் செக்டர் மூலமாகவே நம்மளால் ரீச் பண்ணிட முடியுது. ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத்தே நடக்காதனால நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் தி மேனுஃபேக்சரிங் செக்டர். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ கூட ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஏன்னா வி ஸ்கிப்டு தி மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத். ஸோ இதான் இதோட பிரீஃப் திங். ஸோ லேபர் இன்டென்சிவான மேனுஃபேக்சரிங் விட்டுட்டு கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் லெஸ் லேபர் வேலை கொடுக்கக்கூடிய சர்வீஸ் செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கம்மியாக ஆளுங்க வேலை பண்ணியே கண்ட்ரியோட ஜிடிபியை கொடுத்துட்டு வி ஆர் இன்க்ரீசிங் தி க்ரோத். ஆனால் இந்த க்ரோத்னால எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நிறைய உருவாகலை. ஏன்னா சர்வீஸ் செக்டர் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்காது. இதுதான் ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து 11th NCERT பேசியாச்சு. ஸோ அங்கே போய் பாருங்க, யூ வில் கெட் தி கிளாரிட்டி. ஸோ கரண்டாக இந்தியாவுடைய செக்டரல் ஷேர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அக்ரிகல்ச்சர் 17.6, இண்டஸ்ட்ரி வந்து 27.6 அண்ட் சர்வீசஸ் வந்து 54. ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து இது வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO உடைய டேட்டா. NSO வந்து ஜிடிபியை வந்து செக்டர்ஸை வந்து இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் NSOவோட கிளாசிஃபிகேஷனில் மைனிங் அண்ட் குவாரிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அது பிரைமரி இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி அப்படின்னு கொடுக்காம இவங்க அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மைனிங் இஸ் அப்சல்யூட்லி பிரைமரி செக்டர் தான் அண்ட் மெட்டலர்ஜி தான் செகண்டரி செக்டரில் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரைமரி, செகண்டரி, டெரிஷரின்னு கொடுக்காம அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்ததுனால மைனிங்கை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ NSOவோட கிளாசிஃபிகேஷன் படி மைனிங் இஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகே சரியா? NSO படி இண்டஸ்ட்ரி. இன் ஜென்ரல் கான்செப்சுவலாக அவங்க கேட்குறாங்க. இப்போ பிலிம்ஸ் கொஸ்டின் வருது, மைனிங் இஸ் பார்ட் ஆஃப் விச் செக்டர் அப்படின்னு வருதா, பிரைமரி செக்டர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? பிலிம்ஸில் கேள்வி வந்துச்சுன்னா மைனிங்கை பிரைமரி செக்டர்னே போடுங்க. ஆனால் கொஸ்டினில் ஹவு NSO கிளாசிஃபைஸ் இந்தியாவோட ஜிடிபி எஸ்டிமேஷனில் மைனிங் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ளே போடுங்க. மைனிங் ஆஸ் அன் ஆக்டிவிட்டினா என்ன? இப்போ போன வருஷம் பிலிம்ஸில் ஒரு கேள்வி வந்துச்சுல, அந்த மாதிரி மைனிங் ஆஸ் அன் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு வந்து அது பிரைமரி செக்டர். ஜிடிபி எஸ்டிமேஷன்ல மைனிங் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி வந்தா அதை இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு போடுங்க. சரியா? ஸோ NSOட ஜிடிபி எஸ்டிமேஷன்ல அது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு. ஆனா லாஜிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் படி இட் இஸ் பிரைமரி செக்டர். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் அப்படின்னு நம்ம மூணா பிரிப்போம். அதாவது ஃபார்மிங், அப்புறமா வந்து லைஃப் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங் அப்படின்னு 4ஆ பிரிச்சிருப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் டிவைடட் இன்டு 4. ஃபார்மிங், லைஃப் ஸ்டாக், ஃபிஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு 4ஆ பிரிச்சிருப்போம். இண்டஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு 4. அதாவது மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ பாருங்க இவங்க வந்து ஒரு சில யூட்டிலிட்டி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சர்வீசஸ் வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா ட்ரேடு, ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ ட்ரேடு, ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல் தி கம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னா என்ன? லாயரு, டாக்டரு, இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க. ஸோ லாயர், டாக்டர் இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். டீச்சர். ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட். ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். அண்ட் 3ஆவதா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே சர்வீஸ் செக்டர் தானே. ஸோ கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனை இங்கே இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து NSO உடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ NSO எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் தி NSO's GDP கால்குலேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை தான் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ஆஸ்பெக்ட் இன் மைண்ட். ஸோ இதான் இந்தியன் எக்கனாமி ஸ்னாப்ஷாட். ஸோ இது வந்து நான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேலேருந்து இந்த டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே டேட்டா படி இதான் வந்து இந்தியன் எக்கனாமியோடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம வந்து ஓவராலாக இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேயோட டேட்டா இது. நீங்கள் அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதுறப்போ பிப்ரவரி மாதமே ஒரு எக்கனாமிக் சர்வே வந்திருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறப்போ அந்த வருஷம் பிப்ரவரியில் எந்த எக்கனாமிக் சர்வே வந்துச்சோ அதோட டேட்டாவை பாருங்கள். இது நம்ம இப்போ 2024 அக்டோபரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அக்டோபர் நவம்பரில். ஸோ அப்போ 2024 வந்து எக்கனாமிக் சர்வேயோட டேட்டா இது. சரியா? ஸோ பேண்டமிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபி க்ரோத் -5.8க்கு போயிடுச்சு. ஸோ
ஸோ -5.8ல இருந்த அந்த ஜிடிபி growth வந்து ஆஃப்டர் பேண்டமிக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்து வி ஷேப்டு ரிகவரியை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எக்கனாமிக் சர்வேலே சொல்லியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ்ல போனாலும் அடுத்த வருஷமே பாசிட்டிவாக வி ஷேப்டாக வந்திருக்கும். 9.7% growth ஆயிருக்கும். 22ல 7%, போன வருஷம் வந்து 8.2, கரண்ட் இயர்ல வந்து 7 அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்றோம். எக்கனாமிக் சர்வேல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா 6.5 to 7 இருக்கா, பட் நம்ம 7 வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதான் வந்து எக்கனாமியில நம்மளோட ட்ரெஜெக்டரி. ஸோ இந்தியன் எக்கனாமி, ஸோ லார்ஜ் பிக் எக்கனாமிஸ்ல இந்தியன் எக்கனாமியோட ஏன் வந்து ரிசீலியன்டான ஒரு ஸ்டேபிள் எக்கனாமி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அமாங் ஆல் தி லார்ஜ் எக்கனாமிஸ், இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிஸ் பேண்டமிக்ல நெகட்டிவ்குள்ள போயிட்டு அடுத்த வருஷமே 9க்கு வந்து அடுத்த 4 வருஷமுமே 7+ ரீச் பண்ண வெரி ஃபியூ எக்கனாமிக்ஸ்ல இந்தியா ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வருஷமே 7 அப்படிங்கிறது தொடர்றது தான் இந்தியன் எக்கனாமியோட ரிசீலியன்ஸ் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல பேசியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாலுமே நம்ம 7+% growth வந்து ரீச் பண்ணியிருப்போம். ஃபிஸ்கல் டெபிசிட், கவர்மெண்டோடைய பாரோயிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் வந்து பேண்டமிக்ல நிறைய செலவு பண்ணவங்க நிறைய கடன் வாங்கினாங்க. பட் அப்புறம் அவங்க ஃபிஸ்கல் கிளைட் பாத்துல ஒரு டார்கெட் வச்சு 4.5 அப்படிங்கிற டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 5.6 வரைக்கும், அடுத்த வருஷம் வந்து 4.9 ஆயிடுச்சு. வரக்கூடிய வருஷம் அது 4.9 இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம், ஃபிஸ்கல் பாலிசியில பார்ப்போம். நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து $446 பில்லியன் வச்சிருக்கோம். we are having a strong foreign exchange reserves. அண்ட் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் கடன், நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடனை விட நம்ம கிட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ தட் நம்ம அட்ட ஸ்ட்ரெச்லேயே நம்ம நினைச்சா வெளிநாட்டு கடன் அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். அவர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இஸ் மோர் தென் அவர் எக்ஸ்டர்னல் டெட். ஸோ வி ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸோ அதனால தான் இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிள் எக்கனாமின்னு சொல்றோம். ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இருந்திருக்கு? 328 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்ம இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கிரீன் ரெவல்யூஷனால we are able to have self-sufficient economy and consistent 300+ மெட்ரிக் டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல், ஸோ பார்த்தீங்கன்னா பேண்டமிக்னால அஃபெக்ட் ஆகாத ஒரே செக்டர் எதுனா அக்ரிகல்ச்சர் தான். 4 வருஷமே பாசிட்டிவாக இருந்திருப்பாரு. இப்போ மேனுஃபேக்சரிங் இங்கே நெகட்டிவ் ஆயிருக்கு, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயிருக்கு, ஓவரால் ஜிடிபி நெகட்டிவ் ஆயிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர் 4 வருஷமும் ஸ்டேபிளாக இருந்து பாசிட்டிவாகவே இருந்திருக்கு. ஏன்னா பேண்டமிக்ல லாக்டவுன் போட்டாலும் 3 வேளை சாப்பிட்டாகணும்ல. அக்ரிகல்ச்சர் வாஸ் கண்டினியூயிங். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து பேண்டமிக் அப்புறம் ரெக்கவர் ஆகிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வேவிங் பிக்சராக போயிட்டு தான் வந்திருக்கு. சர்வீஸ் செக்டரும் தான் மோஸ்ட் அஃபெக்டட் செக்டர். பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆகாத செக்டர் அக்ரிகல்ச்சர், ஆனால் மோஸ்ட் அஃபெக்டட் செக்டருங்கிறது சர்வீஸ் செக்டர். ஸோ மோஸ்ட் அஃபெக்டடாக இருந்தாலும் அடுத்த வருஷமே ரிசீலியண்டாக கம்பேக் கொடுத்து ஒரு ஸ்டேபிள் க்ரோத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் செக்டரில் பார்க்குறப்ப இந்த டேட்டாலாம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த முக்கியமான இந்த கிராஃப்ஸ் மட்டும் பார்த்து இது எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எக்கனாமிக்ஸ் சர்வே டேட்டாவே எடுங்க. இது எக்கனாமிக் சர்வேயோட ஸ்னாப்ஷாட் அப்படின்னு பிஐபியில் இன்ஃபோகிராஃபிக்ஸ் போடுவாங்க. பிஐபி இன்ஃபோகிராஃபிக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்னாப்ஷாட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு 1.5 hours டீட்டெயில்டாக நம்ம வந்து வாட் இஸ் தி எக்கனாமினா என்ன, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ் என்னென்ன, கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக் அண்ட் கேபிட்டலிஸ்டிக், கம்யூனிஸ்ட் அண்ட் மிக்சட் எக்கனாமினா என்ன, அப்புறம் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமினா என்ன, அண்ட் வேரியஸ் செக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்தியா அதில் சர்வீஸ் செக்டராக இப்போ இருக்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் இந்தியா எக்கனாமியோட ஸ்னாப்ஷாட்டும் பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து 11th வீடியோ. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ ட்ரை டு கமெண்ட் மேக்ஸிமம் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை பார்ப்போம். ஸோ பை பை.